டாக்டர் குல்தீப் குமார் லால், இயக்குனர், ஐசிஆர் சிபா, சென்னை. டாக்டர் ஆர் நாராயணகுமார், சிஎம்எஃப்ஆர்ஐ சென்னை மண்டல முதன்மை விஞ்ஞானி மற்றும் பொறுப்பு. திரு ஏ ட்ரிபிசியஸ், எஃப்எஸ்ஐ சென்னை தளத்தின் மண்டல சிபா, சிஎம்எஃப்ஆர்ஐ மற்றும் தமிழக அரசின் மீன்வளத்துறையிலிருந்து வருகை தந்துள்ள அதிகாரிகள், திரு கடலார் மற்றும் மீனவ சங்கத்திலிருந்து வந்திருக்கும் நண்பர்கள், மீனவ பிரதிநிதிகள், இங்கே வந்துள்ள ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக்கிலிருந்து இங்கே வந்து அமர்ந்துள்ள மாணவர்களும் மற்றும் லெக்சரர்களுக்கும், சிஃப்னெட்டின் ஊழியர்கள், பயிற்சி பெற்றவர்கள், ஊடக நிறுவனத்தை சார்ந்த பத்திரிகையாளர்கள், பெண்கள் மற்றும் தாய்மார்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். மீன் வளர்ப்பு உள்ளிட்ட மீனவர் நலத்திட்டம் தொடர்பான இந்திய அரசின் மீன்வள கொள்கை மற்றும் திட்டங்களை முன்னிலைப்படுத்துதலின் ஒரு பகுதியாக மீன்வள மேம்பாடு குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் இந்திய அரசின் மீன்வளத்துறை அமைச்சக வழிகாட்டுதலின்படி இன்று சிஃப்னெட்டில் நடத்தப்படுகிறது. சிஃப்னெட்டில் உள்ள 3 மையங்களிலும், கொச்சி, சென்னை, விசாகப்பட்டினம் மையங்களிலும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. மீனவர்களின் நலனுக்காகவும், மீன் உற்பத்தி பெருக்குவதற்காகவும், மீன்பிடி தொழிலுக்காகவும் அரசால் செயல்படுத்தப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் தொடர்பான தகவல்களை மக்களிடம் பரப்புவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். மீனவர் நலம் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்துவதில் நேரடியாக ஈடுபட்டுள்ள சிஃப்னெட் அமைப்பு, கடல் மீன்பிடித்தல், மீன் வளர்ப்பு, கடல் சார்ந்த மீன் வளர்ப்பு போன்றவற்றில் ஈடுபட்டுள்ள அரசின் அமைப்புகளை இந்த கருத்து பற்றைக்கு ஒர்க்ஷாப்புக்கு அழைப்பது பொருத்தமாக இருக்கும் என சிஃப்னெட் கருதி, இது தொடர்பாக சிஎம்எஃப்ஆர்ஐ, சிபா, எஃப்எஸ்ஐ ஆகியவற்றின் சார்பாக வல்லுநர்கள் தங்கள் நிறுவன சாதனைகளை முன்னிலைப்படுத்த இங்கு வந்துள்ளனர். மத்திய அரசின் கீழ் பிரைம் மினிஸ்டர் மத்திய சம்பதா யோஜனா கடந்த 4 வருடங்களாக இந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு கொள்கைகளை தீவிரமாக செயல்படுத்தும் அமைப்பில் சிபாவும் ஒன்றாகும். சிபா என்ற உவர்நீர் மீன் வளர்ப்பு நிறுவனத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தலைமை விருந்தினரை அழைப்பதற்காக டாக்டர் குல்தீப் குமார் லால், இயக்குனர், சிபாயிடம் கோரிக்கை விடுத்த போது தனக்கு பரபரப்பான சூழ்நிலை மற்றும் நிகழ்வுகள் இருந்த போதிலும் எந்த தயக்கமும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டார். டாக்டர் குல்தீப் கே லால், சென்னை ஐசிஆர் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிராக்டிஸ் வாட்டர் அக்வாகல்ச்சரின் இயக்குனர் ஆவார். முன்னதாக அவர் ஐசிஆர் நேஷனல் பியூரோ ஆஃப் ஃபிஷ் ஜெனடிக் ரிசோர்ஸ் லக்னோவில் 6 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார். அவர் ஆசியா பசிபிக், தாய்லாந்தில் உள்ள மீன் வளர்ப்பு மையங்களில் நெட்வொர்க்குடன் இணைந்து மரபணு மற்றும் பல்லுயிர் திட்ட ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியுள்ளார். அவர் ரோம் எஃப்ஐஓ ஏக்யூஆர் அண்ட் டெக்னாலஜியில் குறித்த COFI ஆலோசனை உறுப்பினராக உள்ளார். அவர் மீன்வளத்துறை, தேசிய பல்லுயிர் ஆணையம், ஆழ்கடல் இயக்கம் போன்றவற்றின் கீழ் பல்வேறு ஆலோசனை அமைப்புகளுடன் தொடர்புடையவர். அவர் இந்தியாவின் நீர்வாழ் விலங்கு நோய்களுக்கான தேசிய கண்காணிப்பு திட்டத்தை ஒருங்கிணைத்து கண்காணிப்பு திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை உருவாக்கியுள்ளார், phase 2. அவரது ஆராய்ச்சி ஆர்வத்தில் மீன் வளர்ப்பு, மரபியல் மற்றும் நீர்வாழ் மரபணு வள மேலாண்மை ஆகியவை அடங்கும். 30 ஆண்டுகால ஆராய்ச்சி வாழ்க்கையில் மீன் மற்றும் மட்டி மரபணு வளங்களை ஆய்வு செய்தல், மீன் வளர்ப்பு இனங்களின் காட்டு உறவினர்களின் மரபணு இருப்பு அடையாளம் மற்றும் நீண்டகால விந்தணு கிரையோ பிரிசர்வேஷன் மற்றும் தொழில்நுட்பத்தை வணிக அளவில் தரமான கெண்டை விதை உற்பத்தியில் பயன்படுத்துதல் ஆகியவற்றில் விரிவாக பணியாற்றியுள்ளார். அவர் 194 ஆய்வு கட்டுரைகளை, பேப்பர்களை பப்ளிஷ் செய்துள்ளார். 14 மட்டி மீன் இனங்களை கண்டுபிடித்துள்ளார். அத்தகைய ஒரு சிறந்த விஞ்ஞானி நமக்கு முன்னால் இங்கு அமர்ந்திருக்கிறார். சார், உங்களை வருக வருக என இரு கரங்கூப்பி சிஃப்னெட் சார்பாகவும் என்னுடைய சொந்த சார்பாகவும் வரவேற்கிறேன்.
அடுத்து சிஎம்எஃப்ஆர்ஏ என்பது மத்திய அரசின் பிஎம்எம்எஸ்ஒயின் பல்வேறு கொள்கைகளையும் ப்ளூ ரெவல்யூஷன் கீழ் பல்வேறு கொள்கைகளையும் தீவிரமாக செயல்படுத்தும் அமைப்பில் ஒன்றாகும். சிஎம்எஃப்ஆர்ஏ ஆராய்ச்சி நிறுவனத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து டாக்டர் ஆர் நாராயணகுமார் முதன்மை விஞ்ஞானி மற்றும் விஞ்ஞானி சென்னை மண்டல பொறுப்பாளர் சிஎம்எஃப்ஆர்ஐ சென்னை அவர்களை டெக்னிக்கல் செஷனுக்கு சேர்மனாக பொறுப்பேற்று மாடரேட்டராக பங்கேற்க அணுகிய போது அவரது பரபரப்பான நிகழ்ச்சிகளையும் தாண்டி எந்த தயக்கமும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டார். அத்தகைய ஒரு சிறந்த விஞ்ஞானி நமது முன்னால் இங்கு அமர்ந்துள்ளார். சார், உங்கள் வருகையும் இங்கு கூடியிருக்கும் இளைஞர்கள் மற்றும் மீனவர்களிடையே நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என நம்புகிறேன். சிப்நெட் அதிகாரிகளின் சார்பாக என்னுடைய சார்பாக உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். திரு ஏ ட்ரிபிசியஸ், மண்டல இயக்குனர், ஃபிஷரி சர்வே ஆஃப் இந்தியா சென்னை, எங்களுடைய சிஸ்டர் ஆர்கனைசேஷன். மண்டல இயக்குனர் உள்ளவர் ட்ரிபிசியஸ் என்னுடைய நெருங்கிய நண்பர் மற்றும் சிப்நெட் மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு எப்போதும் உறுதுணையாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து சீர்படுத்துகிறார். ஏனெனில் எங்களுடைய சிப்நெட் மாணவர்கள் இந்த 2 வருஷ கோர்ஸ் முடிந்த பிறகு அவர்களுடைய ஆழ்கடல் மீன்பிடி கப்பலில் பிராக்டிக்கல் ட்ரைனிங் எடுப்பார்கள். ஸோ அவர்களை வடிவமைத்து குரூமிங் செய்து ஒரு நல்ல ஸ்கில்டு பர்சனாக மாற்றி அமைப்பதில் அவர் பங்கு மிகையாகாது. எஃப்எஸ்ஐயின் பங்கு மற்றும் ஆழ்கடல் மீன்பிடி டேட்டா சேகரிப்பை செயல்படுத்துவதில் எப்போதும் முன்னிலையில் இருப்பவர். அப்படிப்பட்ட ஒருவர் நம்மிடையே இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார். மற்றும் பிஎம்எம்எஸ்ஒயின் திட்டத்தின் கீழ் கேசிசி காம்பெயினில் அதிக பங்கெடுத்தது ஃபிஷரி சர்வே ஆஃப் இந்தியா ஆகும். அவர்களின் பங்கை பகிர்ந்து கொள்ள அவரது இருப்பு இந்த நிகழ்வில் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் உணர்ந்தோம். அதன்படி நாங்கள் அவரை கேட்டபோது அவர் எந்தவித தயக்கம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டார். சார், this function will make our trainees to remember you for their career. We welcome you on behalf of cifnet and on my personal behalf. Thank you, sir. மற்றும் இந்த வருகை தந்திருக்கும் சிபா, சிஎம்எஃப்ஆர்ஐ, எஃப்எஸ்ஐ ஆகிய நிறுவனங்களில் இருந்து விஞ்ஞானிகள் தொழில்நுட்ப கருத்தரங்கிற்கு பேப்பர் பிரசன்டேஷன் வழங்குவதற்காக இங்கு வந்துள்ளனர். உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவர்கள் இங்கு வந்துள்ளனர். அவர்கள் பிளட் டொனேஷன் கேம்பை இப்பொழுது நடத்தி கொண்டுள்ளனர். அதற்காக வந்துள்ள டாக்டர் ரூத் ஜமிலா மெடிக்கல் ஆஃபீஸர் மற்றும் துணை மருத்துவ பணியாளர்கள் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த நண்பர்களும் இங்கு வந்துள்ளனர். நீங்கள் இல்லாவிட்டால் இந்த விழாவின் முக்கியத்துவம் ஆழமாக இருக்கும், பெருமையாக இருந்திருக்கும். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்களில் இருந்து வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், சிப்நெட் அதிகாரிகள், ஊழியர்கள், என்னுடைய அன்பார்ந்த மாணவர்கள் அனைவரையும் இந்த விழாவுக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னும் ஒரு சில குறிப்புகளை சொல்லி சிப்நெட்டின் பங்கு என்ன என்பதை உணர்த்திவிட்டு என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆழ்கடல் மீன்பிடி பயிற்சி நிறுவனமாக சிப்நெட் ஆனது ஆழ்கடல் மீன்பிடித்தலில் மீனவர்களை திறனை வளர்ப்பதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. சிப்நெட் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1 நாள் முதல் 6 நாள் வரையிலான பல்வேறு குறுகிய கால பயிற்சிகளை நடத்தியுள்ளது. இதில் கடலோர மாநில மீனவர்களுக்கான இன்ஹவுஸ் ட்ரைனிங், அதாவது இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து ட்ரைனிங் எடுக்கிற ப்ரோக்ராமும் மற்றும் எக்ஸ்டென்ஷன் அண்ட் அவுட்ரீச் ப்ரோக்ராம், அதாவது வெளியில் அவங்க ஃபிஷிங் வில்லேஜுக்கு போய் நாங்கள் கொடுக்குற பயிற்சிகள் அதில் அடங்கும். இதுவரை சிப்நெட் ஒட்டுமொத்தமாக கடந்த 2020 24 ஜனவரி மாதம் வரை 4399 மீனவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துள்ளோம். 135 பேட்ச்.
இந்த பயிற்சியில் சிஃப்னட் சென்னையின் பங்களிப்பு கிட்டத்தட்ட 1720 மீனவர்களை சிஃப்னட் சென்னை ஃபேக்கல்டிஸ் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க 70 பேட்சா. இந்த பயிற்சியின் மூலம் 22, 23, 24 ஆகிய ஆண்டுகளில் சிஃப்னட் மீனவ சமூகத்தின் தொலைதூர குக் கிராமங்களுக்கு சென்றடைந்ததை எண்ணி பெருமை கொள்கிறது சிஃப்னட். அவ்வாறு நடத்தப்படுகின்ற 1 முதல் 6 நாட்கள் வரையிலான குறுகிய கால பயிற்சி திட்டத்தில் பங்கேற்கும் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மீனவர்களின் வசதிக்காகவும் சுலபமாக புரிந்து கொள்வதற்காகவும் மீன்பிடி களத்தில் உள்ள தகவல் தொடர்பு மற்றும் வழிகாட்டு உபகரணங்கள் என்ற பயிற்சியாளர் கையேட்டின் தமிழ் பிரதியை மீன்வளம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இன்று சிஃப்னட் வெளியிட இருக்கிறது. இது ஒரு சிஃப்னட்டோட கான்ட்ரிபியூஷன். இதற்கு முன்னால் பாண்டிச்சேரியில் நாங்கள் 2020 ஒரு புக்கு வெளியிட்டோம், போர்ட் என்ஜின் மெயின்டெனன்ஸ். அதுவும் தமிழாக்கம் பண்ணி வெளியிட்டோம். அதுவும் எல்லா ப்ரோக்ராம் எப்போ நடத்துகிறோமோ அந்த போர்ட் என்ஜின் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் நடத்தப்படுகிறதோ அங்கு இந்த புக்கு மீனவர்களிடம் கொடுக்கப்படுகிறது. பிரச்சாரத்தின் மற்றொரு பகுதியாக நான் கூறியது போல இந்த அலுவலகம் இந்த இரத்த தான முகாம் மற்றும் ஓப்பன் ஹவுஸ் நிகழ்வையும் இன்று ஏற்பாடு செய்துள்ளது. வரக்கூடிய ஆண்டுகளில் சிஃப்னட் தொலைதூரத்தில் உள்ள மீனவ கிராமத்தை அடைந்து ஆழ்கடல் மீன்பிடிக்கும் மீனவர்களின் நிதி மற்றும் சமூக நிலையை உயர்த்த முயற்சிக்கும் நடவடிக்கைகள் எடுக்க தயாராக உள்ளது. மற்றும் சிஃப்னட்டின் பங்களிப்பு இன்னும் 2 முக்கியமான விஷயத்தில் பங்கெடுத்திருக்காங்க. அதாவது வந்து NFDB ஃபண்டிங்கில் டூனா லாங் லைனர் கன்வர்ஷன், ட்ராவலரை வந்து லாங் லைனரை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக எத்தனையோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் போட்ஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கமிட்டி போட்டு அதை ரெக்கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க, பரிந்துரை செய்ய சொல்லியிருந்தாங்க. அந்த கமிட்டி நான் பர்சனலாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்டு ராமேஸ்வரம், கடலூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களுக்கு பயணித்து அந்த ட்ராலரை கன்வெர்ட் பண்ணி டூனா லாங் லைனிங்காக மாற்றுவதற்கு யார் விருப்பப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த போட்டுகளை ஆராய்ந்து நாங்கள் பரிந்துரை செய்து அவர்கள் கன்வெர்ட் பண்ணி இன்னைக்கு அதை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த போட்டுகளை. அதுலேயும் சிஃப்னட் பங்கு ரொம்பவும் மிகை உள்ளது. ரெண்டாவதாக 16 டூனா, இது எல்லாமே எதுக்கு செய்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டு பேசாமல் இருங்க. ஹலோ, சைலண்ட் ப்ளீஸ். அடுத்தது சிஃப்னட் பங்கின் என்னவென்றால் 16 டூனா லாங் லைனர் புதிய வெசல் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக மத்திய அரசின் பரிந்துரையின் பேரில் ஒரு கமிட்டி உண்டாக்கி, அதாவது இந்த பால்க் பே கான்ஃப்ளிக்ட் பிரச்சனை இருக்குல்ல பாக்வேல, அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்து 16 டூனா லாங் லைனரை புது வெசலை கொச்சின் ஷிப்யார்டு மூலமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன்னைக்கு 10 வெசல் டெலிவரி பண்ணியிருக்காங்க. அது வந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் தமிழ்நாடு சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பங்கெடுத்து செய்தது. அதில் சிஃப்னட் முக்கிய பங்காற்றியது என்பதை இங்கு குறிப்பிட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதியாக சிஃப்னட் சார்பாக நான் தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால், ஆழ்கடலில் மீன்பிடிக்கும் திறனை வளர்ப்பதற்கும் அவர்களின் திறனை மேம்படுத்துவதற்கும் சிஃப்னட் எப்போதும் மீனவர்களுடன் இருக்கும். அதற்காக மீனவர்கள் எப்போதும் பயிற்சிக்காக சிஃப்னட்டுக்கு வர வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சிஃப்னட்டுக்கு ட்ரைனிங்க்கு வந்தீங்கன்னா நாங்கள் உங்கள் கூடயே இருந்து உங்களுடைய அப்ஸ்கில்லிங் சொல்லுவோம், அதாவது வந்து திறன் மேம்பாட்டை வளர்க்குறதுக்கு, சேஃபாக போய் மீன் பிடிச்சிட்டு கப்பலை சேஃபாக இங்கே திருப்பி ஹார்பருக்கு கொண்டு வர்றதுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை அளிக்க தயாராக உள்ளோம். நீங்கள் எங்களை அணுகுங்க, நாங்கள் ரெடியாக உங்களுக்கு ட்ரைனிங் எப்போ வேணுனாலும் உங்களுக்கு என்ன வேணுனாலும் செய்ய தயாராக இருக்கோம். இத்துடன் வாழ்க பாரதம், வளர்க தமிழகம், வளர்க மீனவ சமுதாயம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
Now I request today's chief guest, Dr. Kuladeep Kumar Lal, Director of ICAR Central Institute of Brackish Water Aquaculture, to deliver his valuable speech to the listenership. Kale Vanakkam, but I am sorry I cannot speak fluent Tamil. I can understand, but I cannot speak very fluently. So, Honorable Dr. Ravi Chandran, Deputy Director of cifnet, Dr. Anthony, Joint Director FSI, Dr. Narayan Kumar from SEMA-FRI, Research Center at Madras, my colleagues Dr. Kailasham, Dr. Balasubramaniam, and all the colleagues from cifnet and other institutes, and so happy to see so many children and students around. And thank you very much for calling me here, making it a part in the cifnet's program. I congratulate cifnet for organizing this MATSYA SAMPADA JAGRUKTA ABHIYAN, which is on the directions of the government, our Department of Fisheries, which is nodal department on PMMSY. And most important thing is the blood donation camp with the Stanley Medical College they are organizing. Congratulations to all of them. And specifically who are donating the blood. You are doing for a very good cause. cifnet has been a very impressive institute. I had an opportunity to visit I think I was 3 to 4 hours there in their headquarters once. It's a very impressive institute, and the kind of manpower, human resources is creating for the as a pilots for the sea vessels, net making, trawlers, all those technologies, they have got a lots of courses. And it's quite impressive their structure. And at that time I was director of NBFJ Lucknow. I wanted to buy one big model of trawler at that time, but somehow we could not materialize because NBFJ had a big museum. So I wanted to keep the working model of a trawler there. Nearly 30 feet they had long. So I wanted to buy at that time, but somehow it could not materialize. Anyway, that is a past story. They have a great role, and particularly when the PMMSY has come, it is the first investment on first comprehensive investment with a plan on fishes resources of India, which has got 1500 crores for the 100% program funding, and at the same time rest through the states. A 20,500 crores is a very big investment for any sector. Perhaps it's the first after the independence. That means so much of focus has gone on the fisheries, with the independent department of fisheries as a nodal. There, because today we are not living only to collect the fish. Okay, hunting is one part of our resources, because that still gives nearly 50% of the food to the seafood consumers. That's important. But more important is how to keep it sustainable, how to keep the biodiversity environmental friendly fishery resources, catches. So there the role of cifnet is very important. The kind of designing, the kind of more important, saving the fuel, more going towards the green environment. So, and very important thing is that knowledge of the fishermen, that where they can go and collect so that they do not waste the fuel. In this regard, SEMA-FRI inquires brought out one app-based method for informing the fishermen to find out where they can go for the catches. We all are complementary organizations. We are primarily with more of the aquaculture, SIBA as a whole on the coastal, but still we are complementary, because we also have opportunities to work with the fishermen for their alternate livelihoods. Because many of the times, because of the climate changes and all,
there can be uncertainty towards the fishermen. Coastal communities, island communities are most vulnerable in this environment. So aquaculture can provide them the alternate livelihood. That's where we are working. More you will be knowing from Dr. Kailasham and Balasubramaniam about our institute, but briefly telling, we mostly work on the some of the prime species like shrimp, sea bass, milkfish and atopus and many more species for the diversification. We work on system diversification. We also work on brackish water seaweeds and of course disease, feed and particularly for the shrimp sector. These are our mainstay. Thank you very much for calling me here, giving an opportunity. Thank you very much. Thank you for the wonderful speech by our chief guest. Now I request our chief guest, it's the time to release the handbook of a technical nature, and it has been published in the local language in Tamil, and the topic is the communication and navigation equipments on board the fishing vessels. Now I request our chief guest to unveil the new book. Now I request the Deputy Director to kindly present the mementos to the Chief Guest. And it's a token of love from cifnet sir. Now I request the Deputy Director to present the Chairman and Moderator Dr. N. Narayana Kumar the memento. Now I request the Deputy Director to present the memento to the General Director of FSI, Tibutius. So now we'll have a small tea break. புக்கு கொடுங்க அவங்க தமிழ் புக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணுவாங்க சரி வண்டியில் வைக்க சொல்லிடலாம்
अरे साफ का गाड़ी வண்டியில் താഴെ ഉള്ളത് Hello, hello check, hello, hello, hello check, hello, hello check. இந்த டிஸ்டன்ஸ் தான். ஹலோ ஹலோ இதுதான் மேட்ரு. அது கொஞ்சம் பின்னாடி போச்சு தான் கேட்க மாட்டேன். கடலார் சார் ரெடியா? கொடுக்க சார். எல்லோருக்கும் வணக்கம். கடலார் பத்திரிகை சார்பாக திரு கடலார் அவர்கள் இங்கு வந்திருக்கும் விஐபிகளுக்கு
மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அதிகாரிகளுக்கு பொன்னாடை போர்த்துவதற்காக அழைக்கிறேன். Sri Praveen is an advocate closely associated with the fishermen activities and training program. He has given wonderful cooperation to cifnet in organizing various training program. So I request him to give the Ponada to the chief guest, Director Siba. அடுத்தது டாக்டர் ஆர் நாராயணகுமார், பிரின்சிபல் சயின்டிஸ்ட் இன்சார்ஜ் மெட்ராஸ் ஸ்டேஷன் சிஎம்எஃப்ஆர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவதற்காக அழைக்கிறேன். அடுத்ததாக டாக்டர் சிபி பாலசுப்ரமணியன், பிரின்சிபல் சயின்டிஸ்ட், ஹெட் கிறிஸ்டாசியன் கல்ச்சர் டிவிஷன், சிபா, சென்னை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார். அடுத்து ஸ்ரீ ட்ரிபிஷியஸ் ஃபிஷரி சர்வே ஆஃப் இந்தியா, சென்னை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார். கடலார் சார்பாக இங்கு வந்து பொன்னாடை போர்த்தி கௌரவித்ததற்கு எங்கள் சிஃப்னட் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Now I request the chief guest to inaugurate the session, technical session for further proceeding. Namaskar. So, nothing much to speak because Bojing I have spoken already. Dignitaries on the dais, my colleagues from SIBA, SIMAFRI, and from SIFNET, and all the participants of the program. It's a heartening to see that there is a technical session. What you learn from SIFNET, it's always with you. But this is an opportunity to understand other institutes also, what they are doing. So I wish you all the best, and I open and say for the inauguration of this session. Thank you very much. Thank you for inviting me. I'll be leaving now. Thank you very much, because we have some program in Sibar also today.
Now I request the chairman and moderator, Dr. R. Narayana Kumar, principal scientist and scientist in charge, Madras Regional Station, Semaphore, Chennai, to adore the Simhasana of the moderator. I also request the FSI General Director, Tributius, to adore the chair for along with the moderator. Now this is a time for a workshop, and this is I think first time we have so many personals from various organizations coming together and focus on the development of the fishery industry and fisherman welfare, and the bringing forward the technology to the already known natural fishermen, and there is a various views are going to be expressed in this session, and especially the people have some of the trainees, our trainees as well as college people have also come here to imbibe the knowledge from the stalwarts of the scientists from SIVA, Semaphore, and FSI, and cifnet. It's a nice thing, it's a nice occasion, and this way we should celebrate further. And now I request the first presenter is from Central Institute of Brackish Water Aquaculture. He is Dr. C.P. Balasubramaniam, the Principal Scientist, Head Crustacean Culture Department, Central Institute of Brackish Water Aquaculture, Chennai. I welcome you, sir. Welcome. I request Dr. C.P. Balasubramaniam, Principal Scientist and Head Crustacean Culture Division of SIPA, to give a talk on PMMSY program in SIPA, development of indigenous shrimp aquaculture and new age shrimp system. Please go ahead, sir. 20 minutes is your time. I request you to please go ahead. Thank you, Narayana Kumar. Yeah. Thank you, Dr. Narayana Kumar, for thank you for the nice introduction, and I am very happy to be here because your kind invitation to this organization. For the first time that I am coming here, and I am very happy, and I am thankful for the organizers of
this workshop, to invite me as a speaker in this workshop. I am Balasubramanian. I am working as a scientist in SIBA. For the first time that I know that most of the students and most of the people are not directly related to the aquaculture here, that is the thing. And you are related to the fisheries per se, the capture fisheries. There are two types of fisheries. One is just reaping from the sea. Just that is a aquatic counterpart of terrestrial hunting. That is what we are doing, that is just fishing without sowing. But aquaculture, what aquaculture means, that it is sowing and reaping. That is the two difference. Today morning the director was telling about sustainability of the fisheries. And aquaculture is one of the possible way to sustain seafood and sustain fisheries. In that way that we are taking, that most of you that relate, most of the people, most of the students, that I am happy to see young people, young children. The director was, our director was just this thing, young children, because you are children only, that in 1988 only that I just started my career as a researcher in CMFRI. And that time that I am more related to that this ship and then the fishing vessel. And we have a CMFRI has got one research vessel, got 4V Sagar Sampada, Fisheries Oceanographic Research Vessel. And for that purpose only that I was doing PhD based on the Sagar Sampada collection. And several times I have gone to cruises, several weeks and several months also that I have spent in sea. And my topic was that fishery resource, that means that non-conventional resource called that this Charybdis smithi, one crab, that is the that biology, that distribution was my thing. And then later that when I got IRS, that I joined in SIBA, and then I started my career as a aquaculturist and aquaculture scientist. Today that what I am going to tell about PMMSY program. PMMSY, that is Prime Minister's MATSYA SAMPADA JAGRUKTA, that is Prime Minister's, this Yojana means scheme, MATSYA SAMPADA scheme. And we have got, that started in 2020-21 and ends in, that is supposed to end in 24-25. Several organizations, including SIBA, we have got a program. We have got two programs. One is that shrimp, development of shrimp aquaculture, that is a native shrimp aquaculture and its genetic improvement program. And another program is on that how that new age shrimp farming. Here that what I am telling about that why we have selected, what is that program, what we are going to do, what we are doing presently, what we have achieved, and what we are expected to do. And there are two programs, that are two programs. Next, that is, first one, no, okay. Second, two programs. One is one program is titled as development of native species shrimp, native shrimp Pinus indicus, and its genetic improvement program. Why? Yeah, next. Why that now before that I will tell about that this present status of the shrimp aquaculture. Actually, that Indian freshwater aquaculture, it means shrimp aquaculture only. Shrimp aquaculture started in next slide. This not okay. Yeah, one more slide that lost. That is sorry. Next. Okay. Yeah, that you go to the first slide. That is just I will tell you that about this shrimp aquaculture. Shrimp aquaculture started. Aquaculture of shrimp started in the 90s with 40,000 ton of shrimp. That is that our thing. And last year 2023 that we have got around 1 million ton shrimp, and 1 million ton shrimp from the aquaculture sector itself. And this how much that we have grown from 40,000 to that 1 billion ton. But there is an impressive growth on shrimp aquaculture. But there are several issues in the shrimp aquaculture also. 94 itself, that first issue came as a disease. Shrimp aquaculture that mostly plagued with the disease, and most of the shrimp farms were washed out. And in 1996 again problem was there.
and shrimp farming has stopped because of shrimp farming temporarily stopped because of Supreme Court order. Then this environmental issues as well as this disease issue and shrimp aquaculture has slowed down. And what is that time that the shrimp aquaculture is plagued with a viral disease? There is no control. There was no control over the shrimp, this shrimp virus. What has to be done? Only thing is that we have to stock disease-free shrimp seed. And that was the thing that we have borrowed from the poultry industry. In the US, that poultry industry, there was a lot of disease and viral disease. What they have done, they have used that disease-free that eggs or disease-free eggs for the poultry. Same thing that we have borrowed from that poultry industry, and then we have used specific pathogen-free broodstock and specific pathogen-free post larvae for stocking it to avoid the disease. But then that time that we do not have the technology for producing specific pathogen-free broodstock, and then we have the imported that is the SPF broodstock of Pinus vanami. It is a Latin American species and American species, and then totally that our shrimp aquaculture scenario has been changed. And in 2010, government has given the that permission or license to import Pinus vanami shrimp. And 2010 onwards, that the history has been changed, and 2020 from 10,000 or 1 lakh ton in 2000, and it has been reached to from 2000 1 lakh, and 2023 it has been reached 1 million ton. But there is an impressive growth, but there are several problems also for Pinus vanami. One thing is that Pinus vanami is an exotic species. When that species or that broodstock imported from the America only, that we can culture it. During the COVID time, the last COVID time, that there was no import, and we are totally dependent upon another country for the seed and industry. That this is a 45,000 crore industry is completely depending upon a species which is outside the country. And why that we have to develop a native species? That was now our objective. Then how can we develop a native species? There are species which is competent just like a vanami. In India, and development of indigenous species for aquaculture is the most viable alternative. Next. Then this is another problem about the vanami, that because that for a broodstock that we have spent around billions of rupees for bringing the broodstock here. And there are problem of the broodstock also, that we have to come through that quarantine machines and quarantine that we have to conduct this thing, and it is very costly and sometimes it is impractical. Next. This is the thing that because that we have a species called that Pinus indicus. Pinus indicus is our, that in Kerala that we used to call as a naran chemin. Here white shrimp, it is called that Indian white shrimp. It is because CMFRI started CMFRI is in Kerala, and this Pinus indicus is also indicus also that mostly found in the Kerala coast, and most of the earlier research was on Pinus indicus. And Pinus indicus research that in 1980s, when we thought about the aquaculture, mostly that we pumped that money to development of the Pinus indicus research. But somehow that in 1990s, when shrimp aquaculture has grown into industrial scale, and that we have most of the farmers want that Taiwanese model. Because why Taiwanese model becomes popular? Because mainly that the CP shrimp farming, the CP shrimp industry, feed industry. That time that this most of the extension work was done by the industry, that feed companies only, and there are feed companies from Taiwan based feed company, and they want a Taiwan model, and instead of Pinus indicus, we have developed a Pinus monodon. But Pinus monodon has got its own
advantages over other species because that feed is there and growth also that it is higher. But later 1994 that we have got a massive that plague, massive disease attack for the Pinus monodon, and by 2020 that Pinus monodon or that black tiger shrimp is totally wiped off from the industry, and shrimp industry is a story of how black shrimp has been shifted to white shrimp. Now that when we analyze that the quality of the Pinus vanami before genetic improvement, before specific pathogen-free development, and our Pinus indicus, what is the culture characteristics that when we see that final body weight almost similar to that Pinus indicus, within 140 days, around 3 months that we have, it has reached 18.4 gram, that Pinus indicus. And Pinus indicus has got all the culture characteristics. Only thing is that we have to develop a specific pathogen-free, not only specific pathogen-free and genetically improved stock. Genetic improvement through selective breeding. And such a way, next. And another characteristic of Pinus indicus is it is widely distributed. Suppose that we have developed a genetic improved stock that for Pinus indicus, and we can sell Pinus indicus broodstock to all these countries, from African countries to that all South Asian countries, including Australia, that Pinus indicus is there. That is more one advantage. But the Pinus vanami, that it has got a short distribution from the Mexico to Peru only, it's the distribution. And success of any genetic improvement program depends upon the genetic variability. Okay, and then those things that you may not be that much interested because you are mostly trained and mostly trained for that catching the shrimp instead of culturing the shrimp. That is the thing, that because we have to, there is a shift from hunters to growers. That in agriculture, there was also that a human being in their past history that they were hunting only, and later only that they started agriculture. And agriculture, when agriculture started, only that this civilization started. But here that we cannot completely compare that agriculture and terrestrial agriculture and this fishing. Please listen to the that, topic that at the resource. backside. Please listen. Please be silent on the backside, please. I think that you are getting bored because it is not it is not totally away from your this thing, what you have studied. But Pinus indicus you have heard, the Naranjamin white shrimp, that you have heard about it. Have you heard about it? Shrimp, have you heard about it? Shrimp, prawn, you have heard that. Prawn. Scientific name of eral, scientific name of one eral. I am asking to our children that because scientific name that only eral ketrika, prawn ketrika, shrimp ketrika. Tiger white, yeah, that is the common name, tiger shrimp. Yeah, tiger shrimp, white shrimp. Tiger shrimp, Tamil and eral only that. White shrimp, vella eral. Tiger shrimp. Vanami, now that market it is coming as a pannera like that, the cultured shrimp like that, vanami is coming in market. Vanami pannera, that shrimp which is cultured in the thing. And this white shrimp also, that indicus is also coming in the market, and it has got that higher value than this white shrimp, that Pinus vanami. Now that is we have got a project to develop a Pinus indicus, that instead of Pinus vanami, to develop a Pinus indicus culture. Next. And these are the so many advantages of Pinus indicus. I have shown you that this can be cultured and it easily breed in the captive condition, and then native to countries, because that when we develop a Pinus indicus, we need not bring that Pinus vanami from
foreign countries, we can depend upon our own species. Then next, and then we have conducted several this agroclimate area demonstration farming, and we found that around 7 tons per hectare within 120 to 140 days we will be getting into the Pinus indica. And based on that, our research that we have this PMMSY funded that PMMSY funded that we have got last May 22 a PMMSY fund for a genetic improvement program for Pinus indicus. It is around 20 to 25 crore rupees we have got. And in that we have to develop a nucleus breeding center and then other centers for that this indicus breeding. Our major now that we have constructed that infrastructure has started culture, and then we are providing that post larvae to the farmers, and then farmers are found that how it is performed in their pond. Okay, next. Then second objective is to refine the captive maturation program, that how that animal can be reproduced in the captivity. Next slide. Next slide. This what is the difference of Vanami and indicus in captive condition? Captive condition that this shrimp has to be reproduced, and then we have to produce the post larva in captivity, and this post larva has to be cultured several generations, and during that time only that selective breeding will be taking place, that which that is stock breed or perform high in the culture ponds. Okay. Next. Okay. Yeah, then this is the difference of the reproductive performance. Reproductive performance of the shrimp in the wild shrimp, that suppose that if we are capturing wild broodstock, and what is the reproductive performance in this thing, and when we are culturing in pond in several generations, from this juveniles are used for this generation, and these juveniles are used for this generation, and what is its performance, and then we have got that it is comparable with the wild broodstock. Now that is the stage that we have reached here. Next slide. And this is the farming models that we have to develop, that shrimp farming model. And we found that I have told you around 7 tons per hectare that we have got. Previously, that all indicus culture we have done with before 90s. When we are using new feed, new feeds and new farm management measures like that, the biofloc and other new technology, and we were able to produce 7 tons per hectare. And now that we want to popularize it, before this genetically improved stock, just like Vanami, that we will be producing genetically improved stock, and that will be useful for the stocking in farmers pond. And then we hope that this genetically improved stock will replace or that at least a complementary species for our Vanami culture, and that we need not depend upon an exotic species, and we have got that equally competent Pinus indicus. Next slide. Okay. Next project is a new age shrimp farming system for precise use of land, water and feed. And this is previously that shrimp farms that are located only in a specific area, coastal area. Now that system has been changed, we can culture shrimp inside the indoor itself. But that this new age shrimp farm that totally cut off from the environmental thing, and there won't be any environmental problem for using this type of shrimp farming. And this type of shrimp farming anywhere in India, anywhere in the place, that sometimes previously only coastal area, and there depending upon the coastal area, there are a lot of problems for this environmental pollution, farmers, that fishermen, this thing will be there in a small area that we can use this type of culture. Next. And here the main thing is that disease can be controlled completely, biosecurity is there,
high productivity is there, that feed utilization will be there, energy labor efficiency will be there, and it is smart and precise, that we are using that all new technology like biofloc and with the auto feeding and then aeration, everything that we are using it, and that type of a model that we have developed, and we have got a 2 crore project from PMMSY, that is Prime Minister's MATSYA SAMPADA scheme, that we have got this thing, and started last year, last 2022 November, that we have started. We have developed this infrastructure, and by this thing that next slide. To optimize the input, to evaluate the economic efficiency. These are the objective of this program. Next slide. And we have designed a rearing system with 500 ton capacity for 500 ton capacity that tanks that we have developed. Next. And these are the our that Muthukada experimental station that we have developed this type of big tank for tanks, and each tank that capacity is 500 ton, and 4 tanks that are developed, and within 2 months that we will get a crop, and this crop is completely controlled, that this biosecurity is there, and there won't be any disease, because we are stocking disease free stock, and there won't be that disease will not come. When we are stocking shrimp outside the pond, that there are chances to that horizontal transmission of virus. Here it will not be there, and it is totally that in developed countries there are so a lot of environmental rules to start shrimp farming, and in many places that a 3-storied and 5-storied building. In USA, that they are doing that seabass culture in 5-storied building, and totally cut off from the environment. And then environmental issues will not be there, and biosecurity will be there. Only thing is that how to optimize the economy of that type of culture. And this is the objective of this new age shrimp farming. Next slide. And that we have developed that all the automatic system, automatic feeder is there, automatic aeration, everything is there. Next. Now that this is on the construction, now that the final one will be there. That is, okay. Okay, now that this is the 500 ton tank that we have started this thing, started our work, and within that 10 cent area that we can do that this type of culture, and it is very economical. Now that I know that most of them are that fisheries people, but these fisheries people also, that this capture fisheries people also can come to that aquaculture, and it is a profitable business. And for fishermen, it is an alternative livelihood alternative also there. And now that my colleague, Dr. Kailasam, will be taking class on cage culture. And cage culture that people can do, it is an fishermen can do, it is a livelihood option, because complete day that it is not required, that after constructing it, that you can feed it morning, and then you can do other work and all that thing. And like that also, that we can optimize or diversify that our livelihood options also will be there. In capture fisheries, that we have to, so many factors we have to depend upon nature. Climate change will be there, and then seasonality will be there. Some season that we cannot go to catching shrimp and catching fishes. Here that means aquaculture means that now that we can, that it is some sort of control over that it is there. And capture fisheries also, that this aquaculture also will be a complementary to capture fisheries. In some area that what they are doing, that in America, Japan and all that, fisheries resources are depleting. And to avoid that fisheries resources, depletion of fisheries resources, they are stocking post-larvae into the pond just into the sea itself. And this post-larvae develop into the fishable population. Like that also, the fisheries resources are augmenting. And aquaculture is not separate from the capture fisheries, and aquaculture is a complementary to fisheries also. And sometimes that fisheries-based aquaculture is there, aquaculture-based fisheries also there. And I am telling that this is both students and farmers, fishermen. This aquaculture is not against that. It's not a separate thing, and it is a complementary to fisheries. And thank you very much for your
kind patience. I think that is something that you have got from that this short presentation, and I am sorry that because our topic is totally different from what you are interested in. Anyway, that is the new information, and I hope that at least some people that come to aquaculture field also that will be very happy. But Sir was telling that Sir was very much particular about not to go, that students should not go out from the fisheries. That is why that he is not recommending for that campus interview, that he has told that not in this way, that some other way that you have told that, because he was telling that all students are multi-skilled students. Everything they know. They know that they have to drive that boat, then this fishing, then plumbing, all these things that they were trained. Because skill is most important thing nowadays. And that skill you can use it. Only thing for the many things that you can use it. Anyway, thank you once again. Thank you cifnet for this invitation. Thank you very much. Thank you, sir. Thank you very much for the enlightening lecture. This is one of the new initiatives taken by SIPA, and they have a long way to go, and they are making all the steps. It is good that sir shared with us all the information which will be most useful. Thank you very much, sir, for sharing your experience with us. Now, next I invite Dr. M. Kailasam to give his talk on livelihood opportunities in brackish water finfish farming, developments, challenges and prospects for the future. Dr. Kailasam is in SIPA. Just a few words, since I know personally for the last 3 decades with Dr. Kailasam. And I know from the days in which he did PhD, a very sincere and committed worker. He will never leave any stone unturned till he reaches his objective. Please, Dr. Kailasam, the stage is yours. Please go ahead. குட் மார்னிங் எல்லோருக்கும் காலை வணக்கம். இப்போ மதியம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 12 மணி ஆச்சு. அதனால் மதியம் வணக்கம்னு சொல்லிக்கிறேன். 20 நிமிஷம் கொடுத்துருக்காங்க, 20 minutes. ஸோ ஐ வில் ட்ரை டு ஃபினிஷ் வித்தின் 20 minutes. உங்கள் லெக்சர் வந்து இங்கிலீஷ் ஆர் தமிழ், விச் ஒன் இஸ் கம்ஃபர்டபுள்? எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்? தமிழ்ங்களா? சரி, ஓகே. இப்போ நான் வந்து இந்த மத்திய ஊரக மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தில் மீன் டாக்டர் பாலசுப்ரமணியன் சார் வந்து இறால் நண்டு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அது என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்க பற்றி சொல்லியிருந்தாரு, உங்கள்கிட்ட பேசினார். நான் வந்து மீன் வகைகள், இப்போ கடலில் வந்து எவ்வளோ மீன் வகைகள்லாம் இருக்குது இல்லையா, வஞ்சர மீன்லேருந்து வவ்வால் மீன்லேருந்து நிறைய வகைகள் இருக்குது. ஸோ அதில் வந்து வளர்ப்புக்கு உகந்த மீன்கள் என்ன, அதை வந்து நம்ம மீன் குஞ்சு உற்பத்தி செய்து அதை குளத்துலையோ வலைக்குண்டுலையோ போட்டு வளர்த்தோம்னா அது என்ன மாதிரியான வருமானத்தை, வாழ்வாதாரத்தை மீன் பிடிப்போருக்கும் மீன் வளர்ப்போருக்கும் இல்லை புதிதாக வரக்கூடிய தொழில் முனைவோருக்கும் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த ஆராய்ச்சி வந்து எங்களுடைய முட்டுக்காடு பண்ணையகத்தில் வந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். 124 ஏக்கரு. அதில் 90 ஏக்கர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏரி மாதிரி கம்ப்ளீட்டாக நீர் வளம் தான் இருக்குது. அதில் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். சொல்கிறேன், 1 by 1 நான் சொல்கிறேன். நான் நெக்ஸ்ட் ஸ்லைட். எங்களை சிபா நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிப்னோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஒரு 87 தான் அது உருவாக்கப்பட்டது. மெயினாக வந்து இந்த கடலோர இருக்கக்கூடிய நீர்நிலைகள் வந்து மீன் வளத்தை எப்படி நீர்வளம் மற்றும் இறால் வளத்தை எப்படி நம்ம பெருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி உருவாக்குற ஒரு இன்ஸ்டியூட்டு. நெக்ஸ்ட்டு எங்களுக்கு வந்து 2 சென்டர் இருக்குது. இங்கே சென்னையில் வந்து சாந்தோம் எம்ஆர்சி நகரில் ஹெட் குவார்ட்டர்ஸ், முட்டுக்காடு பண்ணையகம். இப்போ கோவளத்தில் புதுசாக ஒரு 30-60 ஏக்கர் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் மேற்கு வங்கத்தில் வந்து காக்தமிங்கிற இடத்துல ஒரு சென்டர் இருக்குது. குஜராத்தில் வந்து நவ்சாரி, பாம்பேலேருந்து ஒரு 4 hours ஜேர்னி, அங்கே வந்து ஒரு சென்டர் இருக்குது. இவங்களோட மேண்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணணும். அதாவது ஆராய்ச்சிங்கிறது எப்படின்னா பேசிக் ரிசர்ச், அப்ளைடு ரிசர்ச்சு. அதில் மெயினாக வந்து அதாவது சூழ்நிலைக்கு ஃப்ரெண்ட்லியாக ஈகோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜிஸ் டெவலப் பண்ணி அதன் மூலமாக எப்படி மீனை உற்பத்தி செஞ்சு மக்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் மீனவர்களிடையும் மீன் வளர்ப்படி எப்படி எடுத்துகிட்டு போகணும், அந்த டேட்டா பேஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ட்ரைனிங். இந்த 4 வகையான மேண்டேட் பாயிண்ட்ஸ் தான் எங்களுக்கு சிபாவோட நிறுவனத்துக்கு. அதை நோக்கி தான் எங்களோட ஆராய்ச்சிகள் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது வந்து எங்களுடைய விஷன் எப்படி 2050, 2070 அந்த மாதிரி விஷன். மெயினாக வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜிஸ், சூழ்நிலை பாதிக்காதவாறு, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மீன் உற்பத்தி செய்து
அதன் மூலமாக வந்து மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொழிலை கொடுக்கணுங்கிறதா எங்களோட நிறுவனத்தினுடைய அடிப்படையான ஒரு தொலைநோக்கு பார்வையாகும். இது அக்வாகல்ச்சர் ரிலேட்டட் பாண்டு தான். நெக்ஸ்ட் ஸ்லைட். என்னங்க இது கடல் வந்து எல்லாமே 500 மீட்டர் தள்ளி தான் இருக்குது எல்லாமே. ஆமாம் ஆமாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ரமேஷ், ஒரு லெக்சர் டாக் முடிஞ்சதுக்கப்புறம் கொஸ்டின் கேட்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொடுக்குறோம், அந்த டயத்தில் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ பிஎம்எஸ் ஸ்கீம் வந்து இப்போ மத்திய அரசு வந்து சில பிஎம்எஸ் ஸ்கீம் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதனுடைய ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ், இந்த பிஎம்எஸ்னுடைய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மீன் வளமும் நம்ம உற்பத்தி செய்யணுங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த மீன் வளம் மூலமாக மீனவர்களுக்கோ இல்லை மீன் வளர்ப்பவருக்கோ வந்து பல்வேறு வகைகளை செய்யணுங்கிறதா ஒரு பாயிண்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 28 மில்லியன், அதாவது 3 கோடின்னு வச்சுங்களேன், 3 கோடி மக்கள் கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள், மீன் வளர்ப்பவர்கள், அது சம்மந்தமாக எல்லாமே தொழிலில் தான் ஈடுபட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ஒரு பொருளாதார நிலையை வந்து முன்னேற்றத்துக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட். 3 கோடி மக்களுக்கு வந்து இந்த பிஎம்எஸ் ஸ்கீம் வந்து பயன்படணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இதை அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,050 கோடி ரூபாய் இதனுடைய மொத்த டோட்டல் ஸ்கீமு. சென்ட்ரல் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டு, அப்புறம் ஸ்டேட் ஃபிஷரி, ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க பண்ணணும், அப்புறம் நம்ம பயனளிப்போருக்கும் ஒரு அமௌண்ட்டு அவங்க வந்து பண்ணணும். ஸோ 3 சேர்ந்து தான் அந்த அமௌண்ட் வந்து இருக்குது. இது நான் ஜஸ்ட் ப்ரீஃபாக போட்டிருக்கேன். அது கிட்டத்தட்ட 250 பக்கம், அந்த என்டர் டாக்குமெண்ட் 250 பக்கம் இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கலாம், வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். இதை மெயினாக பார்த்து இந்த அக்வாகல்ச்சர் ஆக்டிவிட்டி ரிலேட்டட் மட்டும் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா, அக்வாகல்ச்சர், மேரிகல்ச்சர், சீவீடு கடல் பாசிகள், அப்புறம் அலங்கார மீன் வளர்ப்பு, அப்புறம் பேர்ல் கல்டிவேஷன் முத்து வளர்ப்பு, அப்புறம் மீன் வகைகள் கொடுவா மீன், பால்கண்டை மீன், இந்த மாதிரி மீன் வகைகள்லாம் வளர்க்கலாம். இதுக்கு உரிய ஸ்கீம்ஸு ப்ரொவிஷன் இருக்குது. மீன் வளர்க்குறதுக்கு மட்டும் கிடையாது, மீன் குஞ்சு உற்பத்தி ஹேச்சரிஸ், நர்சரிஸுங்கிறது மீன் முட்டையில் இருந்துட்டு ஃபிங்கர்லிங் சைஸு, ஃப்ரை சைஸ்னு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஸ்கீம்ஸ். அந்த ஸ்கீம்ஸ் வந்து பிரித்து வந்து கொடுக்குறாங்க. ஸ்கீம்ஸுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் போட்டோம்னா அதுக்கு வந்து சப்சிடி, கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குது அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இதுதான் பிஎம்எஸோட மெயின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ மீன் வளர்க்கணும்னா மீன் குஞ்சு வேணும், மீனுக்கு ஒரு தீவனம் வேணும், அதுக்கு ஒரு இன்புட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வேணும். அதுக்கு வந்து இந்த ஸ்கீமில் வந்து ப்ரொவிஷன் இருக்குது, சப்சிடி வந்து ப்ரொவிஷன் இருக்குது. அதான் 4வது பாயிண்ட்டு. அடுத்த ஸ்லைட். இந்த ஸ்லைட். இப்போ எங்களுடைய ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா நாங்கள் எதை வச்சு பண்ணுறோம்னா, எங்களுக்கு வந்து டோட்டலி அக்வாகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அதில் வந்து சில மீன் வகைகள், நண்டு வகைகள், இறா வகைகளும் தேர்ந்தெடுத்துட்டு அது வந்து டெக்னாலஜி டெவலப் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தீமாட்டிக்காக பண்ணுறோம். ஒன்று வந்து அது மீன் உற்பத்தி பண்ணுறோம்னா அதனுடைய இனப்பெருக்கத்தை பற்றி படிக்கணும். இப்போ ஒரு கொடுவா மீன் எடுத்துட்டிங்கன்னா அது எப்போ இனப்பெருக்கம் ஆகும் என்ன அப்படி பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இனப்பெருக்கத்தை பற்றி தெரிஞ்சால் தான் மீன் குஞ்சு உற்பத்தி பண்ண முடியும். நாங்கள் வந்து இப்போ கொடுவா மீன் எங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதல்ல 1997ஆம் ஆண்டு ஜூலை மாதம் எங்களுடைய முத்துக்காடு பண்ணையகத்தில் கொடுவா மீன் குஞ்சு உற்பத்தி பண்ண தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சோம். இப்போ கிட்டத்தட்ட 4-5 பிரைவேட் ஹேச்சரிஸ் வந்துருச்சு. ராஜீவ் காந்தி சென்டர் ஃபார் அக்வாகல்ச்சர்னு ஒன்று தொடுவாயில் சீர்காழில் இருக்குது. அதுக்கு நாங்கள் தான் டெக்னாலஜி கொடுத்தோம். எங்களுடைய பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் சீடு ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் சீடு ப்ரொடியூஸ் பண்ணோம்னா ஒரு 4 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா பண்ணலாம் அப்படிங்கிறது தொழில்நுட்பம். ஸோ அந்த மாதிரி பேக்கேஜ், கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து எப்படி பண்ணுங்கிறது தான் வந்து அந்த ரீப்ரொடக்ஷன். அப்புறம் கல்ச்சர் பண்ணுறது. இந்த மீன் குஞ்சு வந்து மீன் குஞ்சு உற்பத்தி இதில் மட்டுமே இருந்துடக்கூடாது. அது மீனவர்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே வளர்த்து அது சாப்பிட்றதுக்கு வரணும். கடைசியில் வந்து 1 கிலோ 2 கிலோ வந்து அது மார்க்கெட் பண்ணுற வரைக்குமே பண்ணணும். அதுதான் ப்ரொடக்ஷன் சிஸ்டம். அப்புறம் ஃபீடு அதுக்குரிய, ஏன்னா இப்போ இந்த மீன் வளர்க்குறதுல வந்து மீனாவோ ஏறாவோ வளர்க்குறோம்னா இப்போ வந்து ஒரு கொடுவா மீன் வளர்க்கணும்னா வந்து 1 கிலோ உற்பத்தி பண்ணுறதுக்கு 250 255 ரூபா 1 கிலோ வரும். நம்ம எவ்வளோ வாங்குகிறோம் வந்து 400 ரூபா 450 ரூபா 500 ரூபாய்க்கு 1 கிலோ வந்து கொடுவா மீன் கிடைக்குது. உற்பத்தி செலவு பார்த்தீங்கன்னா 250 ரூபா 300 ரூபா. இதில் தீவனம் மட்டும் பார்த்தீங்கன்னாவே 150 ரூபா கிட்டத்தட்ட வந்துடும். 100 ரூபாயில் 150 60% வந்து தீவனம் தான். அப்போது காஸ்ட் எஃபெக்டிவ் ஃபீடு, அதாவது விலை மலிவான அதே சமயத்தில் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாத ஃபீடு எப்படி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ கொடுவா மீன்னா சின்ன ஃப்ரையாக இருக்கும்போது என்ன மாதிரி தீவனம் சாப்பிடும், ஃபிங்கர்லிங்ஸ் இருக்கும்போது என்ன மாதிரி சாப்பிடும், 100 கிராம் 1/2 கிலோ 1 கிலோக்கும் போது அதன் வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரியான தீவனங்கள்லாம் தயாரிக்கணும். ஃபங்க்ஷனல் ஃபீட்ஸ்னு சொல்லுவோம். அதை வந்துட்டு அந்த தொழில்நுட்பத்தையும் பார்த்து எங்களுக்கு ஃபீட் மில், ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபீட் மில் வந்து முட்டுக்காடில் இருக்குது. அதுக்குள்ள தொழில்நுட்பங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொரு மீன் வந்து ஒவ்வொரு வகையாக இருந்தது. கொடுவா மீன் வந்து ஒரு மீன் பிடிச்சி சாப்பிட்ற மீன். அதே பால் கண்டை மீன் வந்து பார்த்தீங்கன்னா பாசிகள், அப்புறம் தாவர வகைகளை உணவுக்கூடிய மீன். இதனுடைய நியூட்ரிஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் வேறு. அது கொடுவா மீன் மாமிச உணவி தாவர உணவு மாறுபடும். அது மாதிரி தான் தீவனம் கண்டுபிடிக்கணும். இறாலுக்கு தனி. ஸோ இதுக்கு சொந்த மாதிரியான சின்ன சின்ன ஆராய்ச்சிலாம் பண்ணி
அந்த தொழில்நுட்பத்தை வந்து நம்ம மீன் வளர்ப்போடு எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்டல் அலங்கார மீன் வளர்ப்பு. இந்த அலங்கார மீன் வளர்ப்பு வந்து நம்ம காட்டிலே சின்ன நடன ஸ்ரீலங்கா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம நாட்டில் நிறைய ரிசோர்ஸ் இருந்தும் அதை நம்ம பண்ணுறது கிடையாது. இப்போ நீங்கள் இந்த குளத்தூர் போனீங்கன்னா அவ்வளோ அலங்கார மீன்கள் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளிநாட்டில் இருந்து வந்த மீன்கள் நிறையா இருக்குது. நம்ம இண்டிஜினியஸ் வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு வந்து நிறைய ஃபியூச்சர் இருக்குது. அதுலேயும் வந்து இவங்க வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க, PMSYல ஃபண்டு கொடுக்குறாங்க. அது சம்மந்தமான ஆராய்ச்சி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தது அக்வாட்டிக் அனிமல் ஹெல்த். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மீன் வந்து ஒரு குளத்துலையோ வளைக்குண்டுலையோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படியே ஒரு 6 மாதமோ 8 மாதம் வளர்த்தோம்னா நோய் நொடி இல்லாமல் வளராது. நோய் நொடி வரும், அது கேச்சரிலையும் வரும், வளர்ப்பு குளங்களையும் வரும். அப்படிங்கும்போது எப்படி டயக்னிஸ்ட் பண்ணணும், அந்த நோயை வந்து என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ப்ரிவென்டிவ் எப்படி முன்னேற்பாடு பண்ணிக்கணுங்கிறதா அந்த மாதிரி ஆராய்ச்சி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தா ஜெனடிக்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி. அதுதான் டாக்டர் பாலசுப்ரமணியம் பேசினார். இப்போ இண்டிகேஷன் எப்படி கொண்டு போகலாம், நம்ம நாட்டோட அது வந்து இண்டிகேஸ்ங்கிறது வெனமிங்கிறது வெளிநாட்டிலிருந்து வருது. இது நம்ம என்ன பண்ணலாம், அதில் க்ரோத் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஜெனடிக்ஸ் மூலமாக வளர்ச்சி எப்படி ஒரு 30% 20% வளர்ச்சி அதிகமான நார்மலாக இருக்கிறது காட்டில் நமக்கு பெருசாக. நம்ம இப்போ பால் வளம்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பால் அந்த அளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். அந்த பால் வளம் இப்போ ஒவ்வொரு மாடு வந்து ஒரு நாளைக்கு 10 லிட்டர் கொடுக்குற மாடு கூட இருக்குது. அது எப்படி பண்ணாங்க, ஜெனடிக் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் தான். அந்த மாதிரி இறால் வளர்ச்சிலையும் மீன் வளர்ச்சியும் பண்ணுற ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியாக வந்து சோசியல் சயின்ஸ். இந்த எல்லா டெக்னாலஜியும் பண்ணாலும் கூட இது வந்து பயனாளிகளை போய் சேரலைன்னா இந்த டெக்னாலஜி அப்படியே தான் லேப்லேயே நின்றும். ஸோ இதுக்கான ஒரு ஆராய்ச்சியும் வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இறால் இப்போ பிராக்கிஷ் வாட்டர், அதாவது ஒவ்வொரு நீர் மீன் வளர்ப்புனாவே என்ன, நீங்கள் குளம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இறா தான் வளர்க்குறாங்க. எங்கே பார்த்தாலும் இறா தான். ஆனால் இறாவை மட்டும் நம்பி இருந்து நாளைக்கு இறால் வளர்ப்பு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த அந்த இறால் வளர்ப்பு என்ன பண்ணுவாங்க, அதனால வந்து என்றைக்குமே ஒரு ஸ்பீஸை மட்டும் நம்பி போனோம்னா பிரச்சனை வரும். ஏன்னா இறால் வளர்ப்புங்கிறது உலக அளவில் இன்றைக்கி வந்து ஒரு போட்டியான ஒரு தொழில். அதில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கண்ட்ரி வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம இறால்களை வந்து விற்க முடியாமல் போயிடுச்சு, ரேட்டு குறைஞ்சிருச்சு. ஏன்னா உற்பத்தி இடுபொருள் சில வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு வந்து விலை குறைக்க முடியல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை, டிசீஸ் வரலாம், ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஸ்பீசிஸ் டைவர்சிஃபிகேஷன். நம்ம நாட்டில் நீர்நிலைகள் நிறைய மீன்கள் இருக்குது, இறால் வகைகள் இருக்குது. ஸோ மீன் வகைகளில் தேர்ந்தெடுத்து அதை பண்ணோம்னா நிறைய மீன் வளர்க்கலாம். இப்போ இறால்னா மீனை போட்டு வளர்த்துட்டு போகலாம். இப்போ இறால் வந்து குளத்துல தான் போட்டு வளர்க்க முடியும். ஆனால் மீன் வகைகள் வந்து நீங்கள் திறந்த நீர்நிலைகளில் வளைக்குண்டில் போட்டு வளர்க்கலாம். அது மாதிரி நிறைய வந்து மீன் வகைகள் இன்னொருன்னா உங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ். அது என்ன பார்த்தீங்கன்னா, சில மீன்கள் வந்து உப்பு தண்ணியிலேருந்து நிலத்திலிருந்து உப்பு தண்ணி வரலையும் வளர்க்கலாம். நல்ல தண்ணி குளத்துலையும் வளர்க்கலாம், நல்ல தண்ணி நீர்நிலையும் வளர்க்கலாம், ஊர்லேயும் வளர்க்கலாம், கடல்லையும் போட்டு வளர்க்கலாம். கொடுவா மீன்லாம் அப்படி தான். கொடுவா மீன் வந்து ஸ்வீட் வாட்டர்லேயே இருந்து 40 ppm 30 ppm வரலையும் வளரக்கூடிய மீன்கள் தான். ஸோ அதனால் வந்து ஸ்பீசிஸ் டைவர்சிஃபிகேஷன், நிறைய மீன் வகைகள் டெக்னாலஜி உற்பத்தி பண்ணி அதை கொண்டு போகணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிஸ்டமும் டைவர்ஸ் பண்ணணும், ஸ்பீசிஸ் மட்டும் டைவர்ஸ் பண்ணக்கூடாது. பாண்டை மட்டும் நம்பி இல்லாமல் வளைக்குண்டில் பண்ணலாம், RA சிஸ்டம்னு சொல்கிறாங்க, அதில் பண்ணலாம். இம்டா இப்போ நீங்கள் பார்த்தீங்க பெரிய ஒரு பாலித்தீன் லைன் போட்டு பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி லேண்ட் பேஸ்டு அக்வாகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரியும் பண்ணலாம். அது ரீசர்க்குலேஷன், தண்ணியை வந்து மினிமம் குறைச்சி இப்படி பண்ணலாம். தண்ணியின் முக்கியமானது இன்னைக்கு, அதை எப்படி பண்ணலாம், அதில் எப்படி காஸ்ட் பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டி எப்படி குறைக்கலாம், அந்த மாதிரியான சில தொழில்நுட்பங்கள்லாம் டைவர்சி பண்ணணும். சிஸ்டம் டைவர்சிஃபிகேஷன், ஸ்பீசிஸ் டைவர்சிஃபிகேஷன் பண்ணும்போது இந்த மீன் வளர்ப்பு வந்து எல்லா மக்களும் பண்ணலாம். கடலோரம் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் கடலோரத்துக்கு தாண்டி எனக்கு இடம் இருக்குது, தண்ணி இருக்குது, நான் பண்ணணும்னா அவங்களுக்கும் பண்ணலாம். அந்த மாதிரி தொழில்நுட்பம் தான் கொண்டு போகிறோம். ஆனால் எல்லாமே ஈகோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜி தான். சுற்றுச்சூழ்நிலை பாதிக்காதவாறு, சுற்றுநிலைக்கு உகந்தவாறான தொழில்நுட்பங்கள் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ இதில் நிறையா மீன் வகைகள் இருக்குது, இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதில் சில மீன்களுக்கான டெக்னாலஜி நாங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி இப்போ ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சில இது நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுவா மீன் வந்து இன்றைக்கி இந்த கம்ப்ளீட் டெக்னாலஜி பேக்கேஜ் இருக்குது. இது நான் சொன்ன முன்னாடி சொன்ன அத்தனை பாயிண்ட், ஹேச்சரி டெக்னாலஜி இருக்குது, வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் இருக்குது, நர்சரி நாற்றாங்கால் வளர்ப்பு அதுக்கும் தொழில்நுட்பங்கள் இருக்குது, தீவனங்களுக்கான டெக்னாலஜி இருக்குது, டிசீஸ் டயக்னிஸ், என்ன மாதிரி வைரஸ் வரும், என்ன மாதிரி பாக்டீரியல் டிசீஸ் நோய் நொடிகள் வந்தால் அது என்ன மாதிரி குணப்படுத்தலாம் அப்படிங்கிறது இருக்குது. கம்ப்ளீட்டாக இருக்குது. டெக்னாலஜி நாங்கள் ஆல்ரெடி ஃபார்மர்ஸ்கிட்ட கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹேச்சரி வந்து 4 ஹேச்சரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஒரு ஹேச்சரி ஆர்ஜிஎல் பண்ணுறாங்க. கர்நாடகாவில் கும்டாங்கிறத 3 MFSC பாய்ஸ், BSc பாய்ஸ், BFSc அண்டர் கிராஜுவேட் பை BFSc +2 முடிச்சுட்டு 4 வருஷம் BFSc அண்டர் கிராஜுவேட் பண்ணிவிட்டு அவங்க எங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணாங்க, அது பண்ணிட்டு இருக்காங்க. ஆந்திராவில் வந்து 2 ஃபார்மர்ஸ் காக்கிநாடா நெல்லூரில் பண்ணிட்டு இருக்காங்க. நெல்லூரில் மார்ச் ஆர் ஏப்ரலில் வந்து ஒரு ஹேச்சரி வந்து நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ கொடுவா மீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 to 12 மில்லியன் சீடு. 12 மில்லியங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
1 கோடியே 20 லட்சம் மீன் குஞ்சுகள் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு ஹேச்சரி மூலமாக. அதுவும் இல்லாமல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய மீன் வகைகளும் வந்து ஒரு 20 லட்சம் 30 லட்சம் மீன் வகைகளும் கிடைச்சிட்டு இருக்கு. குள மீன் மட்டும் இதுக்கு வந்து இந்தியா லெவலில் நிறைய டிமாண்ட், நிறைய கிராக்கி இருக்குது. அடுத்த மீன் பார்த்தீங்கன்னா மில்க் ஃபிஷ், பால் கண்டை மீன். இதுக்கு எங்களுக்கு தொழில்நுட்பங்கள் இருக்குது. இதுக்கு பிரைவேட் ஹேச்சரி வெஸ்ட் பெங்கால் மேற்கொண்டு சைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அது கொடுவா மீன் வந்து 250 ரூபா 1 கிலோ உற்பத்தி செலவுனா இது வந்து 100 ரூபாலேருந்து 120 ரூபா தான் ஆகும். இது விற்பனை பண்ணுற 150 ரூபா தான் போகும், 150 ரூபா 175 ரூபா தான் கிலோ போகுது. இதில் நிறைய முள் இருக்கும். முள் இருக்கிறனால கொஞ்சம் அதுக்கு வேல்யூ அடிஷன் பண்ணலாம், டீபோனிங் முள்ளெல்லாம் எடுத்துட்டு விற்றோம்னா கொஞ்சம் ப்ரீமியம் ப்ரைஸ் கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து எட்ரோப்ளஸ் கரிமீன். இது கேரளாவில் யாராவது போனீங்கன்னா கரிமீன் சாப்பிட்றது ரொம்ப ஃபேமஸ். அங்கே கிலோ வந்து 400 ரூபாயிலேருந்து 600 ரூபா போகும். ஆனால் 300 கிராம் இருக்கணும். ஒரு ஃபிஷ்ஷோட வெயிட் வந்து 300 கிராம் இருந்தால் கரிமீன் வந்து போனால் ஸ்டேட் ஃபிஷ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குரிய தொழில்நுட்பங்கள் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து வந்து மிஸ்டர்ஸ் கூடிய கேட் ஃபிஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அது மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சி டிமாண்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 மில்லியன் 5 கோடி சி டிமாண்ட். ஏன்னா எங்களுக்கு ரெக்வஸ்ட் லெட்டர் ஃபார்மர்ஸுக்கு நீங்கள் லெட்டர் அப்ளை பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் ஹேச்சரி ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மி. டெக்னாலஜி ஃபுல்லாகவே இருக்குது. இதை வந்து ஒரு வேண்டாமி ப்ராப்ளம் தான் கண்டிப்பாக இது போடுங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுதான் இந்த தொழில்நுட்பத்தினுடைய எல்லா இந்த ஒரு ஸ்லைடில் எல்லா அம்சமும் இருக்குது. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ 25 நாள் 30 நாள்லயே 1 சென்டிமீட்டர் வளர்ந்துடும். 1 சென்டிமீட்டர் சீடு வந்து 4 ரூபாய் 3 ரூபா 4 ரூபா வரையிலும் போகுது. ஒரு வருஷத்துக்கு 5 மில்லியன் சீட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதுக்குரிய டேங்க் என்னென்ன வேணும், அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் என்ன வேணும் அப்படிங்கிறதுலாம் எங்களை டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் நாங்கள் வந்து கொடுப்போம். ஹேச்சரி பிளேட் அந்த 1 இயர் கிட்டத்தட்ட ஆகும். அந்த 1 கிலோ வர்றதுக்கு முட்டையிலேருந்து வர்றதுக்கு வந்து 1 இயர் ஆகும். அந்த 1 இயரில் வந்து ஒரே ஆள் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஹேச்சரியில் பண்ணுறவங்க ஹேச்சரி மீன் கொஞ்சம் உற்பத்தி பண்ணுவாங்க. அவங்க நாற்றாங்கல் வளர்ப்பவங்க கொடுத்துருவாங்க. நாற்றாங்கல் வளர்க்குறவங்க வளர்த்துட்டு அதை க்ரோத் ஃபார்மர்ஸ் கேஜிலேயோ பாண்ட்லேயோ பழத்தில் அவங்க 1 கிலோவுக்கு விற்றுருவாங்க. இதுதான் ஒவ்வொருத்தரும் ஒன்று பண்ணலாம். அடுத்த ஸ்லைட், நெக்ஸ்ட் ஸ்லைட். இதான் கம்ப்ளீட் அந்த கர்வ். அந்த 1 இயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கர்வ் வந்து அந்த க்ரோத் கர்வ் எப்படி போயிட்டு இருக்கு. சின்ன சீடில் இருந்துட்டு அது 1 கிலோ வரலையும் போகிறதுக்கான ஒரு சின்ன கர்வ். நெக்ஸ்ட் ஸ்லைட். இதில் எதுவுமே வந்து எல்லாமே வந்து ஒரு தொழில் தான், எல்லாமே பிஸ்னஸ் ரிலேட்டட் தான். அதில் இப்போ அந்த சென்னை மீன்ல இருந்தே இப்போ சென்னை மீன் கேட்குறாங்க. நான் சொன்னேன் இல்லையா 5-6 ஹேச்சரிஸ் இருக்கு இல்லையா. இந்த 5-6 ஹேச்சரி சென்னை மீன் கொடுங்க. ஏன்னா சென்னை மீன் சென்னை பிடிக்கிறது 1 வருஷம் ஆகும். ப்ரூட் பேங்க்னு ப்ரூட் ஸ்டாக் பேங்க்னு டெவலப் பண்ணிட்டு அதில் வேக்சினேட் பண்ணணும். வேக்சினேட்னா தடுப்பூசிலாம் போட்டுட்டு எந்த விதமான வைரஸ்லாம் வர பண்ணிட்டு அதை சென்னை மேல் ஃபீமேல் அதாவது மதர் ஃபீஸ் ரெடியாக வச்சுருந்தோம்னா ஒருத்தர் ஹேச்சரி கட்டானா அவர் 50 மீன் எடுத்து உடனே ஸ்டார்ட் பண்ணலாம். ஜம்ப் ஸ்டார்ட் இம்மிடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். அவர் 6 மாதமோ 1 இயரோ வந்து கடல்லேருந்து மீன் வாங்கி போட்டு வளர்க்கணும் அவசியம் கிடையாது. அவர் நேராக வந்து எங்களுக்கு கொண்டு போகலாம். ஸோ அதுக்கு மீன் டிமாண்ட் இருக்குது. முட்டை மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். புல் ஸ்டாக் டெவலப் பண்ணோம்னா தாய் மீன்லாம் டெவலப் பண்ண 1 வருஷம் ஆகும். அது பெரிய பெரிய டேங்க்லாம் வேணும். நான் அதெல்லாம் வச்சுக்க மாட்டேன். சின்ன சின்ன டேங்கில் வச்சு நான் ரியர் பண்ணிக்கிறேன். கடல் ஓரம் இருக்குது எனக்கு முட்டை மட்டும் கொடுக்குறேன். முட்டையும் நாங்கள் கொடுப்போம். அதுக்கு வந்து 30 பைசா ஒரு முட்டை. அதாவது 5 லட்சமோ 10 லட்சமோ எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ரியர் பண்ணி கொடுக்கலாம். 30 நாள் அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஃப்ரை வந்து 1 சென்டிமீட்டர் சைஸு 4 இன்ச்சு சைஸு இதுக்கு எல்லாமே டிமாண்ட் இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேஜ் கல்ச்சர் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஏன்
அங்கே நிறைய பார்டர், ஸ்ரீலங்கா பார்டர் நிறைய இருக்குது. அந்த கவர்மெண்ட்டே கலெக்டர் ஆஃப் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் என்ன பண்ணுறாங்கன்னு கேஜ் கல்ச்சர் பண்ணுங்க. ஆனால் கேஜ் கல்ச்சர் நிறைய கேஜஸ் இருக்குது. ஆனால் சீட் எங்கே இருக்குது? மீன் குஞ்சுகள் வேணும். மீன் குஞ்சுகள் கரெக்டான சைஸ் வேணும். 50 கிராம் 100 ரூபா போடாங்கன்னா 6 மாதத்துலேருந்து 8 மாதத்தில் 1 கிலோ வளர்ந்துடும். ஸோ அதை வந்து அவங்களால பண்ண முடியாது. அதை வந்து ஆக்டிவிட்டியாக வேறு எதாவது பண்ணி அந்த நாட்டாங்களை வளர்த்து 50 கிராம் 100 கிராம் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அந்த கேஜ் கல்ச்சர் எல்லாத்துக்குமே கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு வருமானம் வரும். அதனால் அவங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கும். இந்தியாவில் சில மாநிலங்களில் நிறைய இந்த மீன் டிமாண்ட் இருக்குது. தமிழ்நாட்டில் அதெல்லாம் கொஞ்சம் இது அவன் பாப்புலர் ஆனால் கண்டிப்பாக போனேன். இந்த மீன் வந்து மார்க்கெட்டில் ரெகுலராக கிடைக்காது. எந்த மீனுமே ரெகுலராக வந்தால் தான் கன்சூமர் வந்து வாங்குவாங்க, கஸ்டமர் வந்து வாங்குவாங்க. ரெகுலர் வரும்போது இருக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்த ஸ்லைட். இது வந்து பேர்ல் ஸ்பாட் கறி மீன். நம்ம இதில் பாட்டா மீன், இங்கே வந்து பாட்டா மீன் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். இதுக்கு வந்து கஸ்டமைட் டெக்னாலஜி பண்ணியிருக்கோம். ஒரு ஆண் மீன் ஒரு பெண் மீன் ரெண்டையும் விட்டோம்னா 3 வீக்கில் 3 வீக்ஸில் வந்து செனை பிடிச்ச மீனை போட்டிங்கன்னா எவ்ரி 3 வீக்ஸ் வந்து முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த முட்டை போட்டுக்கிட்டது எவ்ரி 1 மந்த் 2 மந்த்ஸில் வந்து நீங்கள் 1000 சீடாக விற்றுக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி 10 செட்டு வச்சிங்கன்னா 10,000 சீடாச்சு. ஒரு இது சைஸ் வந்து 8 ரூபா 10 ரூபா வரல விற்கிது. கேரளாவில் பயங்கர டிமாண்டு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு 2 lakhs 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் பார்ட் டைம் இன்கமாக பண்ணலாம். அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுக்கான அக்ரிமெண்ட் மட்ஸா ஃபெட்டுங்கிற ஒரு கேரளா நிறுவனத்தில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது நெக்ஸ்ட் ஸ்லைட். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாற்றங்கால் வளர்ப்பு. அந்த 1 சென்டிமீட்டர்ஸ் மீன்களை எடுத்து அந்த மாதிரி காப்பா கட்டி அங்கே வளர்த்து அந்த மாதிரி பண்ணி 1 இன்ச்சு 2 இன்ச்சு எடுத்து பண்ணி வளர்க்கணும். இந்த மீன் வந்து ஸ்லோ குரிங் ஃபிஷ். அவ்வளோ ஈஸியாக கொஞ்சம் டைம் 8 மாதம் 10 மாதம் ஆகும் வளர்றதுக்கு. 300 கிராம் 250 கிராம் வர்றதுக்கு. அதுக்கு வந்து தீவனம், நல்ல தீவனம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அதை 1 or 2 months வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது வந்து மடவை மீன். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இது வந்து நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். பிரீடிங் டெக்னாலஜி டெவலப் பண்ணியாச்சு. மாஸ்கேல் ப்ரொடக்ஷன் அதிக எண்ணிக்கையில் மீன் கொஞ்சம் உற்பத்தி பண்ணல, கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதுக்காக நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு மவுத் வந்து ரொம்ப சின்னது. இந்த மீனோட மவுத் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது, வாய் ரொம்ப சின்னது. அதுக்குரிய ஃபீடு தீவனங்களை எப்படி கொடுக்குறதுலாம் மெயினாக எங்கள் ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. மேபி 1 or 2 yearsல அது நாங்கள் சரி பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது அந்த ஸ்டேஜஸ். நெக்ஸ்ட் இது வந்து சிப்லி மீன், ரெட் ஸ்னாப்பர் அப்படிங்கிறது. இதுவும் மல்லட் மாதிரி தான். இதுக்கு நாங்கள் டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டோம். பிரீடிங் அந்த மீன் குஞ்சுகள் உற்பத்தி நிறைய பண்ணுறதுல வந்து ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். இது அலங்கார மீன் வகைகள். இப்போ அந்த லாஸ்ட் பார்த்தீங்களா, மூன் ஃபிஷ் ஏஞ்சல். இது 50 ரூபா 75 ரூபா வரல. ஒரு 2 இன்ச்சு சைஸ் நீங்கள் குளத்துல போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அங்கே வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழவேற்காடு இல்லைன்னா இங்கே வெளியிலேருந்து தான் வருது. கல்ஃபாமன்னார் தூத்துக்குடி ஏரியாவிலேருந்து தான், எண்ணூர்லேருந்து தான் நிறைய பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு போடும்போது 50% செத்து போயிடும். ஏன்னா சல்லிட்டி உடனே ஃப்ரெஷ் வாட்டர் போடுவாங்க. அது வந்து தாக்கு பிடிக்காது. யூனிஃபார்ம் சைஸ் இருக்காது. கலர் போல்டாக இருக்கணும், அது இருக்காது. அதை மீறி தான் அவங்க விற்கிறாங்க. அதை நீங்கள் கேச்சரி பண்ணும்போது கொண்டு போனால் யூனிஃபார்ம் சைஸ் கலர் போல்டாக கொடுக்கலாம். அவங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அக்லமடைஸ் பண்ணி ஃப்ரெஷ் வாட்டர் அக்லமடைஸ் பண்ணி பக்காவாக பேக் பண்ணி கொடுக்கலாம். எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. ஸோ இது ரெகுலராக பண்ணும்போது நம்ம எக்ஸ்போர்ட் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரியே அந்த சிப்லிங்கிறது, ஸ்பாட்டட் ஸ்கேட், ஆரஞ்சு குரோமைட், இந்த மாதிரி மீன் வகைகளும் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இதான் அந்த ஸ்கேட்னு சொல்லக்கூடிய மீன். இது உணவு மீனாகவும் பயன்படுத்திக்கலாம். 200 கிராம் போயிடுச்சுன்னா 200 ரூபாய் 250 ரூபா விற்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுக்குரிய தொழில்நுட்பங்கள் பண்ணியிருக்கோம். இது கூட நாங்கள் இப்போ என்ன பண்ணோம், 1 சென்டிமீட்டரில் மீன்களை கொடுத்துட்டு அதை மீன் வளர்ப்பவர் வந்து 1 இன்ச்சு 2 இன்ச்சு வளர்த்துட்டு அவங்க வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த ஸ்லைட். இது வந்து மீன் வளர்ப்பு. இது வந்து சில கேஸ் ஸ்டடிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபிஷர்மேன் யூத், அதாவது இந்த மீன் பிடிக்க போவாங்க. அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் பெரிய போட்லாம் இருக்காது அவங்கள்ட்ட, கட்டுமரத்தில் தான் போவாங்க. அவங்க வந்து எங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. இந்த முட்டுக்காடு கரிகாட்டு குப்பத்தில் இருக்க மீனவர்கள் எங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் அப்ரோச் பண்ணார். அவர் டிப்ளமோ ஹோல்டர். பட் அவர் சரியான வாய்ப்பு கிடைக்கிறதுல அவர் மீன் போகிறாரு. அவருக்கு சரியான வருமானம் கிடையாது. சார் ஏதாவது எனக்கு வருமானம் பண்ணுற மாதிரி தொழில்நுட்பம் கற்றுக் கொடுங்கன்னாங்க. ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் கொடுவா மீன் கொடுத்து எங்கள் முட்டுக்காடு எங்கள் இடத்துல வாட்டர் பாடியிலேயே ஒரு பாண்டை கொடுத்து அதில் ஒரு பெண் வலை கொண்டு கொடுத்து பண்ணோம். அது கிட்டத்தட்ட நல்ல ஒரு ரிசல்ட் எங்களுக்கு வந்திருக்கு. ஒரு 500 கிலோ பிடிச்சாரு. இஸ் வெரி ஹாப்பி. அதுக்கு யாராவது ஃபண்டு பண்ணாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக யாராவது ஃபண்ட் ப்ரொவிஷன் பண்ணாங்களோ நாங்கள் இன்புட்டு அதுக்குரிய தீவனம் அதுக்குரிய மீன் குஞ்சுகள்லாம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா நீ ஒரு 3/4 கிலோ ஒரு கிலோ வந்து 400 ரூபாய் 450 வித்தரலாம். உற்பத்தி செலவு 200 ரூபாய் 250 ரூபா வரும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பார்ட் டைம் இன்கம், ஒரு பகுதி நேர ஒரு தொழிலை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் விலை உயர்ந்த மீன்களில் பண்ணலாம். அடுத்த ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது வந்து இந்த சின்ன கடலூர்னு சொல்லுவாங்க. சின்ன கடலூருங்கிறது வந்து அந்த கல்பாக்கெல்லாம் தாண்டி வரும். இவர் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு பேக் வாட்டர்.
அந்த பேக் வாட்டரில் வந்து இவரும் ஃபிஷர்மேன் தான், இவரும் கடலுக்கு போகிறவர் தான், இந்த போயிட்டு வந்துடுவார். அவருக்கும் அந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு நீர்நிலை இருக்குது. அங்கே தண்ணி எப்பொழுதுமே 2 மீட்டர் தண்ணி இருக்கும், எங்களுக்கு மீன் வளர்க்க கொடுங்கன்னாங்க. அவருக்கு நாங்கள் டெமோ பண்ணி காமிச்சோம். இந்த மாதிரி இப்போ ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ பண்ணிங்கன்னா இங்கே பார்க்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 600 கிராம் வச்சு வளர்த்துட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 2 மாதத்துல 3 மாதத்துல 1 கிலோ 1 கிலோ வளர்க்குறாரு. ஏன்னா அப்போ தான் ஒரு நல்ல ரேட்டு கிடைக்கும். ஏன்னா அந்த வாங்குறவங்க மீன் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, 1 கிலோ கம்மியாக இருந்தால் ரேட்டை குறைச்சிட்றாங்க. 1 கிலோக்கு மேலே தான் விற்கும். அதனால் அவங்க 400 450 கிலோ குறைக்கிறதுனால 1 கிலோக்கு மேலே வந்தால் பண்ண. இதில் நிறைய சில இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதை நான் பேச நிறைய டைம் ஆகும். ஏன்னா ஃபீடு வந்து கடலில் மீன் மாதிரி தான் அவங்க போடுறாங்க. சில சமயம் கடலில் மீன் வந்து இந்த கசாடு மீன்கள் வந்து சில சமயம் நிறைய கிடைக்கும், சில சமயம் கிடைக்காது. வெள்ளம் வரும், மழை காலத்தில் அந்த மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி சில இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் தீவனம், தயாரிக்கப்பட்ட தீவனம் கொடுக்கும் பொழுது அது பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கு. கொடுத்து அந்த தொழில்நுட்பத்தை ஃபுல்லாக சொல்லி கொடுத்தோம், கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க போய் ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து லீஸ்க்கு எடுத்து 17 லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஒரு சின்ன ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணாங்க. அதுதான் அந்த பார்க்குறீங்க, அந்த டேங்க் எல்லாம் பார்க்க. அது இல்லாமல் ஒரு மேக்ஸிம் கார்மெண்ட் டேங்க் தான். அந்த 17 லட்சம் அவங்க அம்மா அப்பா ஏதோ லோனுக்குன்னு போட்டு தான் கொடுத்தாங்க. நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய. இப்போ வந்து ஒரு மீன் வளர்க்கணும்னா முதல்ல என்ன வேணும், குளம் வேணும், இடம் வேணும். அதுக்கு வந்து நமக்கு ஆதாரம் இதெல்லாம் அது இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, இவர்கிட்ட குளமும் கிடையாது, இடமும் கிடையாது, காசும் கிடையாது, என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. அவங்களுக்கும் மீன் வளர்க்க தொழில்நுட்பங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம், ஒரு கடலோர கிராமம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு நீர்நிலைகள் இருக்கும், தண்ணி இருக்கும். அதுல வந்து மீன் வளர்ப்பு பண்ணலாம். ஆனால் தனியால பண்ண முடியாது. கம்யூனிட்டி ஒரு குழுவா சேர்ந்து பண்ணலாம். வித் பஞ்சாயத்து அப்ரூவல், பஞ்சாயத்துக்கு அப்ரூவல் வாங்கிட்டு வந்து அவங்க வாழ்வாதாரத்துக்காக ஒரு பிஸ்னஸாக இல்லாமல் அதை விற்று அவங்களுக்கு ஒரு வருமானம் வரும். அதை வச்சு அவங்க பிழைப்புக்காக தேவைப்படுற மாதிரி பண்ணலாம். அங்கே வந்து அப்ரூவல் வாங்கும்போது அதுக்கு வலைப்பூண்டுகள் அமைச்சு அதை பண்ணலாம். அதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா நண்டு வந்து வலையை கடிச்சிடும். அது நண்டு கடிக்காத அளவுக்கு ஒரு வலையை போட்டு உள்ளுக்கு போட்டு யூஸ் பண்ணலாம். அதை தான் பண்ணும்போது கோட்டைக்காடுங்கிற கிராமம் அங்கே மகாபலிபுரம் அடுத்து வரும். அங்கே வந்து பண்ணிட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வருமானம் 2 வருஷத்தில். அதில் போட்டிங்கன்னா நாற்றாங்கல் வளர்ப்பு, அப்புறம் அந்த 1 கிலோ வரை வளர்ப்பு எல்லாமே பண்ணிட்டு தொடர்ந்து இப்போ 2 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து மகாராஷ்டிரா சுடுதுர்க் மாவட்டத்தில் கம்ப்ளீட்டாக டெமோ பண்ணிட்டோம். அங்கேயும் இப்போ 4 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் கேட்சிங் வரப்போகுது. ஏன்னா அவங்க சீடு வந்து வெளியிருந்து எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஸ்டேட்டஸ் சீடு கிடையாது, மீன் குஞ்சுகள் கிடையாது. இப்போ அங்கே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அது இப்போ லே அவுட்லாம் ரெடியாகிடுச்சு. இந்த பீமஸ் எல்லாம் ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா மகாராஷ்டிரா சீடு எல்லாமே இங்கே வந்துடும். இப்போ குஜராத், கோவாலையும் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. ஆந்திராவில் 2 கேச்சரிஸ் இருக்குது. ஸோ அதாவது ஒருத்தர் மீன் வளர்க்கணும்னா ஒரு குழுவாக வரும்போது இந்த மாதிரி கம்யூனிட்டி பாண்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பொது நீரோட பண்ணலாம். அடுத்த ஸ்லைட். இது வந்து இன்னொரு கிராமத்தில் பண்ணுறாங்க, நெல்லூரில், ஆந்திர பிரதேஷ். இது வந்து பாண்டில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்லைட், நெக்ஸ்ட் ஸ்லைட். இது வந்து மன்னார்குடியில் ஃப்ரெஷ் வாட்டர்லையும் பண்ணலாம். நான் முன்னாடி சொன்ன ஒவ்வொரு நீர் கடல் நீர்னு சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து தண்ணீரில் பண்ணக்கூடியது. இது வந்து பழவேற்காடு. இந்த நாற்றாங்கால் வளர்ப்புக்கு வந்து மகளிர் சுயக்குழுக்கு வந்து ஃபென்டாஸ்டிக். அவங்க அப்ளிகேஷன் வந்து 80 to 90% செல்வம் ரேட்டு கிடைச்சிது. ஏன்னா நிறைய வேலை இருக்குது. நாற்றாங்கால் வளர்ப்பு வந்து ரொம்ப ஸ்கில்லான ஒர்க். அது வந்து ஏன்னா அது கிரேட் ஏன்னா இந்த மீன் ஒன்று பிடிச்சி சாப்பிட்றது கூட மீன். அதனால் அது வந்து சைஸ் வரையும் பிரித்து கொண்டே இருந்தோம்னா நல்ல உயிர்ப்பெடுத்து நிறையா இருக்கும். அதனால் அதை டெமோ பண்ணோம். இப்போ இந்த மாடல் தான் எல்லாருக்குமே டெமோ பண்ணிட்டு சயின்டிஃபிக் ஃபார்மிங் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் உடம்புகளை பொறுத்தவரையும். அது அடுத்த ஸ்லைட். இது வந்து ஆந்திர பிரதேசத்தில் இதில் ஏன் சொல்ல வரனா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குடோல் வந்து 5000 டன்னு. நீங்கள் 5000 டன்னு வளர்த்து வரக்கூடிய 5000 டன்னு எப்படி வந்ததுன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் அவர் அப்ரோச் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து பண்ணலாம். நீங்கள் வந்துருக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி ப்ரொடக்ஷனே கிடையாது. இன்றைக்கி ஒரு ப்ரொடக்ஷன் வருதுன்னா அந்த டெக்னாலஜி இன்னோவேஷன் தான். ஆந்திராவில் கிருஷ்ணா மாவட்டத்தில் கர்லதீபாங்கிற வில்லேஜில் கிட்டத்தட்ட 400-500 பேர் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. அங்கேருந்து இந்தியா ஃபுல்லாக போகுது. நிறைய ஆக்டிவிட்டிஸ் யூத் ட்ரேடர்ஸ் வெஹிக்கிள் இது பண்ணுறவங்க கட் பண்ணி கொடுக்குறவங்க மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்கு. இது வந்து இங்கே கோட்டைக்காடு பக்கத்தில் இன்னொரு கிராமம். அங்கே பார்த்து எல்லாமே ஒரே ஓப்பன் வாட்டர் பாடி. இது ஓப்பன் வாட்டர் பாடி கொஞ்சம் வெசல்லாம் போகும். அங்கே வந்து 3 நாற்றாங்கால், அதாவது நர்சரி, ப்ரீ குரூப், க்ரோத் 3மே பண்ணலாம் ஒரே இடத்துலையே. அதனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து உங்களுக்கு மினிமம் ஆகும். இதுவும் டெமோ பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இதுதான் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்.
இது ஸ்கீம்ஸ், இந்த ஸ்கீம்ஸ் நம்ம சைடை பார்த்துட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட் இதில் ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. இதான் லாஸ்ட் லைன், இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதாரண்யத்தில் வந்து ஒரு ஃபேமிலி, இந்த 3 ஜெனரேஷன் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தாத்தா, அப்பா, பேர குழந்தைகள். ஸோ அவங்க ஒரு ஹெக்டேர் பாண்டு வச்சுட்டு ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் எங்கள் ஜெனரேஷனுக்கு மீன் வளர்ப்பு விட்டுறக்கூடாது எப்பொழுதுமே. அவங்க டாக்டராகவோ பெரிய இன்ஜினியரோ நாளைக்கு வரட்டும், ஆனால் அவங்களோட ஒரு மீன் வளர்ப்புங்கிறது வரும்போது உணவு உற்பத்தி அப்படிங்கிறத மெசேஜ். அட்லீஸ்ட் எங்கள் ஜெனரேஷனுக்கு அந்த மெசேஜ் போகுது. கண்டிப்பாக மீன் உணவு உற்பத்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த டிமாண்டில் தான் இருக்க போகுது. அக்வாகல்ச்சருங்கிறது அதை பார்ட் டைமாகவும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். அதன் மூலம் ஃபுட் டிமாண்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். தேங்க்யூ. கொஸ்டின்ஸ் என்ன கேளுங்க. அப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. நம்ம இடத்த பொறுத்தவரை மார்ச்சில் ஸ்டாக் பண்ணோம்னா அக்டோபர் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு 2 மாதம் வந்து விட்டு நல்லது. ஏன்னா சல்லிட்டி, அதாவது உப்புத்தன்மை ஏறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நிறைய மட்டு வரும், நிறைய கலங்கி போய் வரும், அதுவும் சோக்காகும். அது வந்து அந்த வளைக்கூட்டை வந்து அடைச்சிக்கும், தண்ணி போகாது. அதுதான் மெயின் பிரச்சனை. ரெண்டாவது புயல்கள் வந்து காத்துக்கிட்டு அடிச்சுன்னா எல்லாம் பிடிச்சிட்டு போயிடும். அதனால அந்த நம்ம எப்பவுமே மார்ச் மாதம் ஸ்டாக் பண்ணிட்டு அக்டோபர் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல அறுவடை பண்ணிட்டோம்னாவே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேல்ஸ் பண்ணலாம். வளைக்குள்ள பண்ணும்போது உங்களுக்கு ஹார்வெஸ்ட் வந்து ஈஸி, அறுவடை பண்ணும்போது ஈஸி. அது உயிரினம் முடிச்சு வைக்கலாம். அப்படியே விளைய எடுக்கிறது கூட ஹார்வெஸ்ட் பண்ணலாம். 8 மாதம் 6 மாதத்துலேருந்து 8 மாதம் 100 கிராம் நீங்கள் ஸ்டாக் பண்ணா 6 மாதம் 1 கிலோ வந்து. இது வந்து குளத்துலையும் மீன் எல்லாரும் நாட்டு வந்து குளத்துல தான் வளர்க்க முடியும். மீன் வந்து குளத்துலையும் வளர்க்கலாம், வளைக்குள்ளையும் வளர்க்கலாம். பாட்லையும் வளர்க்கலாம். பாட்லையும் வளர்க்கலாம். அது டெம்பிள் பண்ணா நீங்க பஞ்சாயத்து அப்ரூவ் சார். போதே சார் 50 அடி தவிர அது வளை கொடுத்த மாதிரி போட்டுக்கலாம். 2 மீட்டர் Next question. Please. இப்போ வந்து நம்ம சிக்கன் மாதிரியே வந்து ஃபிஷ் வந்து டிமாண்டில் போயிட்டு இருக்கு. அதனால ப்ரொடக்ஷன் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக உங்களோட மெயின் சயின்டிஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்கா. இல்லை இயற்கையாகவே நம்மளோட மீன் வளம் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கா. அதில் வந்து இப்போ கலப்படம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூசேஜ் அதிகமான பார்வர்ஸ் நிறையா வாங்குறதுனால கலப்படம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோரேஜில் அது கெட்டு போகாமல் இருக்குது. ப்ளஸ்ஸு நமக்கு ஆல்ரெடி வந்து இப்போ சிக்கன் மாதிரியே நம்ம அதிகமாக வந்து மீன் வந்து இயற்கையாக உற்பத்தி பண்ணுறதுனால நமக்கு நிறைய ப்ராப்ளம் வருதா, டிஃபெக்ட்ஸ் வருதா, அதை பற்றி கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. மீனை பொறுத்தவரையும் வந்து சூப்பர் ஃபுட்டாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ மீனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபுட்டாக தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. மீனை வந்து எந்த டாக்டரும் வந்து நீங்கள் மீன் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா மீனில் வந்து நிறைய புரோட்டீன் இருக்குது. புரதச்சத்துங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று. அதனால வந்து மீனுக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்தியாவிலே வந்து பர்ச்சேஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. வாங்கி கலர்ஸ் சம்படால கொஞ்சம் அளவுக்கு நல்லா தானே இருக்குது. இப்போ இது சொல்லி கிடையாது. எங்கே போகிறாமே பார்த்தீங்கன்னா மீன் வாங்கக்கூடிய சக்தி அதிகமாகிடுச்சதுனால அதுக்கு தகுந்தமான மீன்களும் டிமாண்ட் அதிகமாகிட்டாங்க. இயற்கையாக கொடுக்குற மீன்கள் வந்து ஸ்டேக்ரண்ட் ஆகிடும். கடலில் வந்து வர மீன் வந்து ஸ்டேக்ரண்ட் ஆகிடும். சரிங்களா? ஆனால் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அப்போ ஃபுட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அப்போ எப்படி மீட் பண்ணுறது? மீட் பண்ணும் மாதிரி உணவு உற்பத்தி தான். மீன்கிறது ஒரு உணவு தானே, அது எப்படி மீட் பண்ண முடியும்? அதுதான் எங்கள் நோக்கமே. அதுக்கு ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜி தான் சொல்லியிருக்கேன். ஈகோ ஃப்ரெண்ட்னா சூழ்நிலையை பாதிக்காதவாறு, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தொழில்நுட்பங்கள் நம்ம கொடுக்கணும். அதெல்லாமே வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது கண்டிப்பாக தான் பண்ணலாம். டிமாண்ட் நிறைய டிமாண்ட் இருக்குது. நாட்டிலேயே இங்கே வெளிநாட்டில் கூட டிமாண்ட் இருக்குது. மக்கள் வாழ்வாதாரம் நிறைய அதனால வேலை வாய்ப்பு கொடுக்கும். அந்த மாதிரிலாம் பால்கண்டை மீன் அதெல்லாமே போடும். டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓகே, டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நெக்ஸ்ட் invite Dr. Carlos Jeeva, Principal Scientist, MATSYA SAMPADA Chennai, to give a lecture on PMMSY scheme to bring about food nutrition in this program. Please be as fast as possible. Please listen.
சிப்னட் டெப்டி டைரக்டர் ரவிச்சந்திரன் சார், பட் சிப்னட் அதிகாரிகள், பட் என்னோட சீனியர் கொலீக்ஸ் கைலாசம் சார், பாலசுப்ரமணியன் சார், என்னோட அலுவலகத்தை சேர்ந்த நாராயணகுமார் சார், முக்கியமாக மீனவ நண்பர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நான் வந்து சென்னையில மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு முதன்மை விஞ்ஞானியா இருக்கேன். என்னோட அதிகாரி என்னோட மூத்தவர் சார் நாராயணகுமார். இது வந்து இந்தியா முழுக்க உள்ள ஒரு ஆராய்ச்சி நிறுவனம். முக்கியமா கடல் வளங்கள் அது எந்த அளவுல இருக்கு, என்னென்ன மீன் இருக்கு, நமக்கு கமர்ஷியலா வணிக ரீதியா முக்கியத்துவம் வாய்ந்த மீன்கள் போதுமான நம்ம போய் பிடிக்கிற அளவுக்கு என்ன இருக்கா, இல்லை அழிஞ்சுக்கிட்டு வருதா, அது எந்த அளவுல அதை பிடிக்கிறன்றதை பத்தின ஆராய்ச்சிகளும் அது சம்பந்தமா அரசாங்கத்துக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குறது எங்களோட நிறுவனத்தோட முக்கிய இது. இப்போ என்னோட பிரசன்டேஷன்ல வந்து உங்களுக்கு அந்த PMMSY ஸ்கீமை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ், அதாவது அதுல யார்கிட்ட போய் நம்ம அப்ளை பண்ணணும், என்ன அந்த ஸ்கீமோட முக்கியத்துவம் என்ன, அதை பத்தி கொஞ்சமும், அதுக்கப்புறம் வந்து எங்களோட நிறுவனம் அதை அந்த ஸ்கீமை எப்படி பயன்படுத்தி மீனவ சமுதாயத்துக்கோ இல்ல மகளிர் சுய உதவி குழுவுக்கு அவங்களோட வாழ்வாதார லைவ்லிஹுட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கிறத பத்தி பிரீஃபா சொல்லி 15 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவேன். நான் சொன்ன மாதிரி இப்போ ஏற்கனவே சார் கைலாச சார் PMMSY ஸ்கீம்னா அதோட இதை பத்தி கொஞ்சம் சொன்னாங்க. ஒரு டெப்டி டைரக்டர் பேசும்போதுமே வந்து PMMSY அந்த பிரதம மந்திரி மத்திய மீன்வள அந்த திட்டத்தை பத்தி கொஞ்சம் பிரீஃபா சொன்னாங்க. இது சார் சொன்ன மாதிரி 2019-20 பட்ஜெட்ல வந்து இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. முதல்ல நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம், அதுக்கு ரொம்ப வருஷமா வந்து தனிப்பட்ட ஒரு மீன் அமைச்சகம், மீன் வளத்துறை சம்பந்தமா ஒரு அமைச்சகம் ரொம்ப வருஷமா கேட்டுக்கிட்டாங்க. மீனவ நண்பர்கள் அந்த அசோசியேஷன் சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். முதல்லலாம் வந்து இது எல்லாம் வந்து வேளாண்மை அமைச்சகத்துக்கு கீழே மட்டும்தான் இருந்தது. அப்ப அதுல இருக்கும் போது அந்த மீன் வளத்துறை இன்னும் மேம்பாடு அடைகிறதுக்கு அவ்வளவு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த மீன் வளத்துறை வந்து நமக்கு நம்மளோட ஆதாரம், மீன் பிடிக்க போறோம்னா நமக்கு இன்கம் கிடைக்குதுன்றதை விட நாட்டுக்கு வந்து பெரும்பாலான அந்நிய செலவாணி ஈட்டு கொடுக்குற. இப்ப பார்த்தோம்னா 60 கோடிக்கு மேல வந்து நமக்கு அந்நிய செலவாணி வந்து மீன் உற்பத்தி ஏற்றுமதியில மட்டும் நமக்கு கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு தனிப்பட்ட ஒரு அமைச்சகம் இல்லைன்னு முதல்ல இது ஃபீல் பண்ணப்பதான் ரொம்ப வருஷமா மீனவர்கள் மற்ற நம்மளோட டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் கேட்டு முதல்ல NFDPன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, நேஷனல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்டு, ஹைதராபாத்ல வச்சு. அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட். அது வந்து அப்பயே ஒரு பெரிய பட்ஜெட்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு தனிப்பட்ட ஒரு அமைச்சகம் இப்போ 9 வருஷம் ஆச்சு நினைக்க ஆரம்பிச்சு. அமைச்சர் பரிசுத்தர் குழந்தை இப்போ இருக்காங்க கேபினட் மினிஸ்டரா. ஒரு அமைச்சகம் வந்தது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயம், இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்தது. இந்த அமைச்சகத்தை நோடல் ஏஜென்சியா வச்சு 20,500 கோடி ரூபாயில வந்து பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனான்னு சொல்லி மீன்வள திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல மீன் வளத்துக்குன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தது ரொம்ப நல்ல விஷயம். அதுல எல்லா காம்ப்ரிஹென்சிவ் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. ஒரு மீனவர்களுக்கு கடல்ல மீன் பிடிக்க போற விசைப்படகு வச்சிருக்கவங்களுக்கு இல்லாம, இல்ல ஃபைபர் போர்ட்ல போறாங்கல்ல, சரி அவுட் போர்ட் இன்ஜின் வந்து போறவங்க, அவங்களுக்கு எல்லாமே மீன் வளர்க்குற மீன் விவசாயிகள் சார் 2 பேர் பேசினாங்க. மீன் விவசாயிகள் இருக்காங்க, ஒவ்வொரு மீன் வளர்ப்பு இருக்காங்க, நன்னீர் மீன் வளர்ப்பு, அவங்களுக்கு எல்லாம் எல்லாரையும் கவர் பண்ற மாதிரியான ஒரு திட்டம். அதை பத்தி தான் ஒரு ஸ்லைடு. இதுக்கு வந்து பட்ஜெட் வந்து முழுக்க மத்திய அரசும் சில திட்டங்கள் வந்து மாநில அரசும் சேர்ந்து பண்றாங்க. அதை சொல்லும் போதே 2 ஸ்கீமா சொல்லுவாங்க. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ன்றது தான் நமக்கு தனிப்பட்ட முறையில் உள்ளவங்களுக்கு நிறைய பயனுள்ள திட்டங்கள் இருக்கும். இந்த கொஞ்சம் 2 ஸ்லைடு கொஞ்சம் வேகமா போயிடலாம். அதுல வந்து அடுத்தது இதுதான் எப்ப ஆரம்பிச்சது நம்மளோட இதை பத்தி டீட்டெயிலா போல. இப்ப இந்த PMMSY ஸ்கீமோட அப்ஜெக்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 8 அப்ஜெக்டிவ்ஸ் வச்சிருக்காங்க. நோக்கம், எந்த நோக்கத்துக்கான இந்த திட்டம் ஆரம்பிச்சாங்க. முக்கியமா அதுல சில ஒரு நாளது நமக்கு மீனவர்களுக்கு ரொம்ப லோயர் லெவல், அதாவது ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி ஆழ்கடல்ல போய் மீன் பிடிக்க 200 லட்சம் 2 கோடி 3 கோடிக்கு போட்டு வாங்கி ஆழ்கடல் அவங்களுக்குன்னு இல்லாம சாதாரண நம்ம கிராஸ் ரூட் லெவல்ல உள்ள குறுகிய முதலீட்டுல மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்கள், மீன் விவசாயிகள், சின்ன முதலீட்டுல மீன் விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு அல்ல மகளிர் சுய உதவி குழு. ஏன்னா நாங்க வந்து அவங்களோட தான் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய லெவலில் வரும்போது கவர்மெண்ட்டுக்கு பாலிசி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளோட நிறுவனத்தோட இப்போ முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மீன் வளர்ச்சி உற்பத்தி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றது. இன்னொன்று வந்து மீனவர்கள் அவங்க வருமானத்தை ரெட்டிப்பாக்குறதுன்றது. இந்த திட்டம் வர்றதுக்கு முன்னாடியே முதல்ல 2017 மத்திய அரசு வந்து விவசாயிகளின் வருமானத்தை ரெட்டிப்பாக்கணும், டபுளிங் ஃபார்ம் இன்கம் ஒரு திட்டம் பண்ணாங்க. அதே ஏற்கனவே நம்ம 17ல இருந்து 28 டார்கெட். அது வந்து எல்லாத்துக்கும் விவசாயம் இல்லை, ஒரு நெல் விவசாயம் செய்கிறவர், ஒரு கரும்பு விவசாயம் செய்கிறவர், மீன் வளம் இல்ல கால்நடை உற்பத்தி எல்லாத்தையும் சேர்த்த ஒரு எய்மா வச்சிருந்தாங்க 22ல. அதுக்கப்புறம் 19-20 பட்ஜெட்ல தான் இதை கொண்டு வந்து இது 21ல இருந்து சார் சொன்னாங்க 21ல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. திட்டம் முடிய போறது 25ல முடிஞ்சிடும். அவ்வளவுதான், 5 வருஷத்துக்கு தான் திட்டம் போட்டது. ஆனா சில சமயம் மத்திய அரசோட பாலிசி ஒரு
திட்டம் விரிவாக்கப்படலாம். இது 20,500 கோடி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் போன பட்ஜெட்ல வந்து ஒரு 6,000 கோடி ரூபாய் வந்து அதோட சப்காமன் நிறைய பட்ஜெட் பண்ணாங்க. பட்ஜெட் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது நம்மளோட இது. நம்ம வந்து ப்ராஜெக்ட் கொடுத்து வாங்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சில திட்டங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு, இப்போ ஹார்பரை டெவலப் பண்றது, மார்க்கெட்டு, மீன் மார்க்கெட்டை நல்லா டெவலப் பண்றது, அது நமக்கு வராது, தனிப்பட்ட மனிதர்கள் பண்ண முடியாது. அதை வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க டெவலப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து மெயினான அப்ஜெக்டிவ்ஸ். மீனவர்கள் வருமானத்தை ரெட்டி பார்க்கறது, எல்லாருக்கும் ஒரு லைவ்லிஹுட், வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துறதுக்குள்ளே ஒரு திட்டம். அடுத்தது ஃபண்டிங் பேட்டர்ன் ஏற்கனவே சொன்னது, முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அது போக சிலது வந்து சென்ட்ரல் ஸ்டேட்டும் சேர்த்து பண்ணுவாங்க. அதுல வந்து கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. சில ஸ்டேட்டுகளுக்கு வந்து 50% பண்றது. இதே இது நார்த் ஈஸ்ட்ல, இமாலய எந்த பக்கம் இருக்குல்ல, வடகிழக்கு மாநிலங்கள், அவங்களுமே மீன் வளர்க்குறாங்க, அவங்களும் மீன் உற்பத்தி பண்றாங்க. அவங்களுக்கு வரும்போது 90% சென்ட்ரல் கவர்மெண்ட், 10% மாதிரி. யூனியன் டெரிட்டரி, இப்போ பாண்டிச்சேரி இந்த மாதிரி இதில் வரும்போது முழுக்க முழுக்க 100% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான் இதோட ஃபண்டிங் பேட்டர்ன். இது வந்து இப்ப இந்த ஸ்கீம்ல தனிப்பட்ட யாராவது நம்ம ஒரு திட்டத்துக்கு ஒரு உதவிக்கு போறோம், அதுல என்னென்ன இருக்குன்றது அடுத்த ஒரு லிஸ்ட் இருக்கு தானே. அதுல 75 திட்டங்களுக்கு மேல இருக்கு. ஒரு அலங்கார மீன் வளர்ப்பு, சார் சொன்ன மாதிரி கேஜ்ல மீன் வளர்க்கறது, கடல்ல கூட்டு போட்டு மீன், அதுலதான் நாங்க வந்து முக்கியமான இது பண்றது. சிஎம்எஃப்ஆர்ன்றது வந்து ஒரு 3 திட்டம் பத்தி நான் அப்புறம் சொல்றேன். அதுல 3 இதுல நாங்க எப்படி உங்களுக்கு உதவிகரமா இருக்க முடியும். இந்த மாதிரி அலங்கார மீன் வளர்க்குறது, கடல் மீன் வளர்க்குறது, குஞ்சு பொறிப்பகை ஹேச்சரியை எஸ்டாப்ளிஷ் பண்றது, எல்லாத்துக்குமே அதுல திட்டத்துல ஃபண்ட் இருக்கு, உதவி இருக்கிறது. அதுல வந்து அதோட பேட்டர்ன் இப்படிதான். இப்போ ஜென்ரலா இருக்கிறவங்க யாராவது ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணாங்கன்னா மத்திய அரசு சப்சிடின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு 40% கிடைக்கும். உங்களோட பங்கு 60 இருக்கும். அதே இது மகளிர் போறாங்க அல்லது ரிசர்வ் கேட்டகரி, நம்ம ஷெட்யூல் காஸ்ட், அவங்க எல்லாம் அப்ளை பண்ணோம்னா 60% அரசாங்கத்தோட மானியம் கிடைக்கும். 40% நீங்க போட்டா போதும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட இருக்கு, நான் பின்னாடி காட்டுறேன். முக்கியமா நான் வந்து போன மாசம் சென்னையில ஜாயின் பண்ணேன். என்னோட ஆஃபீஸ் முதல்ல விசாகப்பட்டினத்துல தான். அங்க வந்து ஒரு லேடி, ஒரு தனிப்பட்ட ஒரு மகளிர் வந்து கடல்ல மீன் விதவை கூண்டுன்னு சொல்லுவோம், கடல்ல மீன் விதவை கூண்டுகள் போட்டுட்டு சீ கேஜ் ஃபார்மிங். நாங்க அதை தான் வந்து சிஎம்எஃப்ஆர் பேசுறோம். சார் சொன்னாங்க கேஜ் பண்றது குளத்துல, அப்புறம் கேட்டாங்க கடல்ல கோயில் போது வளர்க்க முடியுமான்ற மாதிரி டவுட். எங்களோட வந்து சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ்னால கடல்ல வந்து விதவை கூண்டு அதை போட்டு மீன் வளர்க்கறத ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு நல்ல திட்டம்னு, நல்ல ஒரு டெக்னாலஜி அது. அப்போ அந்த இதுக்கு பண்ணும்போது ஒரு லேடி அப்ளை பண்ணாங்க. அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷன் யாருக்கு கொடுக்கணும்னா, இப்போ நீங்க யாருக்கா திட்டம் வேணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு இன்சார்ஜ், அதாவது மாநில மீன்வளத்துறையோட இணை இயக்குனர் அவங்களுக்கு தான் நம்ம அப்ளை பண்ணோம். அப்போ வந்து ஒரு லேடி ரேவதின்னு ஒரு லேடி வந்து அவங்க வந்து மீன் கடல்ல 10 மீன் கூண்டு போட்டு நான் மீன் வளர்க்குறேன் கேஜ் போட்டு எனக்கு ஃபண்டு கொடுங்கன்னு கேட்டாங்க. உடனே அவங்க ப்ரொபோசல் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு அவங்களுக்கு ப்ரொபோசல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணோம். எப்படி டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். அப்போ அவங்க வந்து ஒரு இந்த பிஎம்எஸ்சி திட்டத்துல வந்து அந்த மாதிரி சீகேஜ் ஃபார்ம் பண்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் ஃபண்டு தராங்க கவர்மெண்ட். அப்ப அந்த 5 லட்சம் ரூபாய் பட்ஜெட், அந்த ஸ்கீமோட பட்ஜெட், அதுல 40% வைக்கிறது 2 லட்சம் அந்த அம்மா போடணும், அவங்க போடணும் ஒரு கேஜ். மிச்சம் 3 லட்சம் கவர்மெண்ட் தரும், சும்மா தரும் அந்த. அப்ப அதுக்கு வந்து ஒரு திட்டம் தயாரிச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். 10 கேஜிக்கு அவங்களுக்கு வந்து எத்தனை, 10 கேஜிக்கு 50 லட்சம். 50 லட்சத்துல 30 லட்சம் அரசாங்கத்தோட உதவி அவங்களுக்கு கிடைச்சது. 20 லட்சம் அவங்க போட்டாங்க. அதுக்கு வந்து ஜாயிண்ட் டைரக்டர் நம்ம அப்ளை பண்ணி, அது கலெக்டரோட ஒரு கமிட்டி இருக்கும், அவங்க வந்து அதை சாங்ஷன் பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி. அப்போ வந்து எங்களோட டெக்னிக்கல் சப்போர்ட், அந்த கேஜி எப்படி போடுறது, என்ன மாதிரியான பைப் அதில் சுற்றி வைக்கணும், அந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் பண்ணோம். அந்த மாதிரி சில ஸ்கீம்ஸ் இருக்கு. என்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. 10 லட்ச ரூபா ஒரு ப்ராஜெக்ட் காஸ்ட்னா அதுக்கு என்னென்ன மாதிரி ஷேர் இருக்கும், ஸ்டேட் எவ்வளோ கொடுக்கும், சென்ட்ரல் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்ற விவரம் தான். இதை விட்டு நான் டெக்னாலஜி டைரக்டர் இதுதான் சொன்னேன். அந்த இதில் இருக்காங்கல்ல, நாங்கள் ஒரு மீட்டிங், இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடத்தி ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு 5 பேருக்கு டெக்னாலஜி எம்ஓயூ சொல்லுவாங்கல்ல, புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு தான் டெக்னாலஜி தரது. அப்போ அந்த லேடியை வந்து அட்டன் பண்ணாங்க. அந்த இதில் இருந்து வந்து அப்போ வந்து அவங்க டெக்னாலஜியை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்தோம், ட்ரைனிங் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க அந்த ரேவதி பண்டார்னு அவங்க பேரு. இதில் நிறைய பேர் எங்களோட எம்ஓயூ சைன் பண்ணாங்க. எங்கள் டைரக்டர் இருப்பாங்க. பார்த்தா இன்னைக்கு சிஃப்னட்டோட கொச்சி ப்ரோக்ராம்ல டைரக்டர் சீஃப் சப்பர் சார் பண்ண சொன்னாங்க. எங்கள் டைரக்டர் அண்ட் ஏடிசி ஒருத்தங்க டெல்லியில் இருக்காங்க இந்த ஸ்கீம்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு. அவங்க முன்னாடி ஒரு 5 ஒப்பந்தம் போட்டு இதில் 2 பேர்த்த பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா சீகேஜ் ஃபார்மிங், அந்த கடல்ல சொன்னேன் விதவை கூண்டில் வளர்க்குறது. இன்னொன்று வந்து சீவீடு, கடல் பாசி வளர்க்குறதையும் நாங்கள் ரொம்ப எங்களோட நிறுவனம் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து மண்டபம் ராமநாதபுரம் பக்கத்துல சக்ஸஸாக போயிட்டு இந்த டெக்னாலஜி எல்லாம் வந்து அவங்க கொடுத்து பிஎம்எஸ்ஐ ஸ்கீமை எப்படி அவங்க அப்ரோச் பண்ணி ஃபண்டு வாங்கலான்றதை நாங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் அந்த ஸ்கீம்ல எவ்வளோ, ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளவு, யூனியன் டெரிட்டரினா எவ்வளோ ஸ்பீடு, அது இதெல்லாம் சில ஸ்கீம்ஸ் எது. நெக்ஸ்ட்
இதுல வந்து இப்ப இந்த பிஎம்எம்எஸ்ஐ திட்டத்துக்கு யார் பயனாளிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஃபிஷர்னு சொன்னாங்க, மீன் பிடிக்க போறவங்க, அது மீனவர்கள், அது சம்பந்தமானவங்க, ஏதாவது ஹேச்சரி வச்சிருக்காங்க, ஐஸ் ஃபேக்டரி வச்சிருக்காங்க, சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க, அவங்க பிசினஸ் தக்க அவங்களுக்கு ஃபண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சில பேர் ரொம்ப ஹை லைன்ல போனா 100 லட்சம் கூட கவர்மெண்ட் தரதுக்கு அதுல ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதே ஸ்மால் ஸ்கேல் ஏதாவது பண்றவங்க, இப்ப நான் சொன்னேன் இல்ல சி கேஜ் 5 லட்சம், அப்ப அதுக்கும் ஸ்கீம் இருக்கு. ஹை எண்ட் லெவலில் இருக்கு. அது ரொம்ப 400 லட்சம் 4 கோடி 5 கோடி வந்து ஹார்பர் டெவலப் பண்றது, மார்க்கெட் டெவலப் பண்ணது, அது கவர்மெண்ட் கிடைக்கிறது, தனிப்பட்ட ஒரு பயனாளிக்கு கிடைக்கிறது. இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சி. இதுதான் வந்து சில பொதுவான சில விவரங்கள். அதே தமிழ்ல ஒன்று இருக்கு. இது வந்து மகளிர் சுயதீவு வந்து அந்த கடல் பாசி வளர்க்கணும் சொல்றோம்ல, அது வந்து நிறைய மெத்தட் இருக்கு. ராஃப்ட் மெத்தட், டியூப் மெத்தட்லாம் இருக்கு. அதுக்கு தக்கன ஒரு பட்ஜெட் இருக்கு. டெக்னிக்கலா நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் அது எப்படி பண்றதுன்றத. அவங்க அதை பண்ணும்போது லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணும்போது கவர்மெண்ட் வந்து எவ்வளவு ஃபண்ட் கிடைக்கின்ற விவரங்கள் வந்து அடுத்த ஸ்கீம். இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான சில சொன்னேன்ல, கடல்ல மீன் வளர்ப்பு கூட்டுகள், அந்த கூட்டுகள் சீக்கேஜ் இங்க நீங்க பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம் மண்டபத்தெல்லாம் பார்த்து நிறைய இருக்கும். அது வந்து கடலும் கொஞ்சம் ஓரளவுக்கு சாந்தமா இருக்கும். ரொம்ப அலையோட தாக்கம் ரொம்ப இல்லாத இடத்துல இருக்கும். அப்ப அதுல வந்து 5 லட்சம் இந்த ஸ்கீம்ல தராங்க. அப்ப அதை யூஸ் பண்ணி நம்ம நல்லா இது பண்ண முடியும், லார்ஜ் ஸ்கேல்ல வந்து பண்ண முடியும். நாங்க வந்து அது மாதிரி நிறைய மீனவர்களையே வந்து இப்ப ஃபைபர் போர்ட்ல மீன் பிடிக்க போற சில மீனவர்கள் அவங்க சங்கங்களை வந்து இதை நீங்க எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லி 2 இன்கம் கம்பேர் பண்ணிலாம் உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரி காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் சில ஸ்கீம் டீடைல்ஸ். அது மோர் தென் 75 ஸ்கீம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். மகளிர் சுயதொழில் சரி, சின்ன விவசாயிகளுக்கு, கடல் பாசி வளர்க்குறவங்களுக்கு, அலங்கார மீன் கடல்ல உள்ள மீன் சொல்லுவோம், அந்த மீன் வளர்க்குற எல்லாத்துக்குமே திட்டங்கள் இருக்கு. யாருக்கு ப்ரொபோசல் அதாவது ப்ரீவியஸ் லைனா போட்டு இந்த மாதிரி திட்டம் இருக்குன்னா நிறைய தடவை நமக்கு அரசாங்க திட்டங்கள் யார்கிட்ட அப்ரோச் பண்ண தெரியாம இருக்கும். இப்போ இந்த பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் டைரக்டர் ஃபிஷரிஸ் அவங்களுக்கு தான் நம்ம ப்ரொபோசல் தரணும். அதே இது பெரிய லெவலில் உள்ள ஸ்கீம்னா டைரக்டர் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் டெல்லி அவங்களுக்கு வந்து நம்ம தகவல் கொடுக்குற மாதிரி சப்மிட் பண்ற மாதிரி நம்ம வந்து ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் நல்ல விதமாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பேங்கபிள் ப்ராஜெக்ட் மாதிரி கொண்டு போகணும். அதுக்கு வந்து சில சமயம் நமக்கு ஒரு ஸ்கில் இருக்காது. அதனால இந்த மாதிரி ட்ரைனிங் இந்த இதில் வந்து வந்தோம்னா நம்ம சொல்லி தரதுக்கு ரெடியா இருக்கும். எங்கள் நிறுவனத்துலையும் சரி, இல்லை எங்களை சார்ந்த மற்ற மீன் வளர்க்குற நிறுவனங்கள் எல்லாமே. இதுதான் சிஎம்எஃப்ஆர்ஐ. எங்க நான் சொல்றேன், என்னோட நிறுவனம் வந்து சிஎம்எஃப்ஆர்ஐ, மத்திய கடல் வள மீன் ஆட்சி. அது வந்து பிஎம்எம்எஸ் எந்த விதத்தில் இருக்குன்னா, முதல்ல திட்டம் ஆரம்பிச்சப்ப பாத்தீங்கன்னா அந்த சைட்ல கொரோனா டைமா இருந்தது. அப்ப பூரா நமக்கு தெரியும் நிறைய நம்ம பிள்ளைங்களே வந்து வெபினார்லாம் எல்லாம் இணைய வழி கல்வியின் மாதிரி இருந்துச்சு. அப்ப அந்த டயத்துல வந்து முதல்ல ஸ்கீம் ஆரம்பிச்ச உடனே கோவிட் வந்தனால நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆன்லைன் மூலமா நடத்தலாம். அப்ப நிறைய மீனவர்களும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. ஃபுல்லா எங்கிட்ட இருக்க டெக்னாலஜி பத்தி 10,000 பேரை கவர் பண்ண ஒரு டார்கெட் வச்சு எல்லாருக்கும் இது பண்ணோம். ஏறத்தாழ 90% அதில் கவர் பண்ணி ஒரு 30-40 ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் வந்து உங்களால நாமளும் அரசாங்கத்துக்கு பிஎம்எம்எஸ் ஃபண்டு கொடுங்கன்னு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி வாங்கி சில 2 ப்ராஜெக்ட் மேல சக்சஸ்ஃபுல்லா போனாங்க. அதுல ஒன்று வந்து இந்த சி ரேன்சிங் சொல்லி, இப்ப சார் வந்து நம்ம கடல் மீன் வளர்க்குறது, கூண்டுல வளர்க்குறதோ இல்ல ஒவ்வொரு மீன் வளர்க்குறது வந்து கல்ச்சர் பண்ற விவசாயம் மாதிரி கடல்லையே போய் மீன் கொஞ்சம் ரிலீஸ் பண்றது சி ரேன்சிங் சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய கடல்ல நம்ம எவ்வளவு கொஞ்சம் ரிலீஸ் பண்றது, இதை வந்து எந்த அளவுக்கு மீன் வளர்த்து பேருக்குன்னு டவுட் வரலாம். ஆனா அது நம்ம பண்றோம், ரிசர்வாயிலையும் பண்றாங்க, டேம்லாம் இருக்குல்ல அதுல விடுற மாதிரி கடல். அதனால பெரிய டார்கெட். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் நாங்க ஒன்று ப்ராஜெக்டா எடுத்து மண்டபத்துல வந்து சி ரேன்சிங் அந்த ஒரு ஸ்ட்ரிப் வந்து பண்ணாங்க. ஒரு 83 லட்சம் 8 கோடி குஞ்சுகளை வந்து கடல்ல விட்டு அதுக்கு டார்கெட் அப்படியே போய்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் ஃபண்டு தர அது வந்து கடல்ல உள்ள இறால் அந்த வளர்த்த பெருக்கிற உதவும். நம்ம கேப்சர் ஃபிஷரிஸ் போறாங்களே விசைப்படகு மீனவர்களும் அவங்களுக்கு வந்து ஒரு உதவியா இருக்கும் அந்த வளர்த்த பெருக்கிற அந்த ஒரு ப்ராஜெக்ட் நாங்க பண்ணது. அடுத்தது அப்புறம் இன்னொரு போட்டோ இருக்கு. இதுல போட்டோ அதாவது இதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அந்த இது இருக்குல்ல செயற்கை பவளப்பாறை தமிழ் சொல்றது, அதை வந்து எங்களோட சயின்டிஸ்ட் ஒருத்தங்க இப்ப நமக்கு இந்தியாவில் வந்து 3500 கிட்ட கோஸ்டல் வில்லேஜஸ், ஃபிஷிங் வில்லேஜஸ் எல்லா வில்லேஜ்லயும் அந்த செயற்கை பவளப்பாறை போடுறது ஒரு பெரிய லெவல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் அதை பண்ணுவாங்க. அதுக்குள்ள டெக்னிக்கல் சப்போர்ட் எங்களோட நிறுவனத்துல டாக்டர் ஜோடு கூட ஒரு சயின்டிஸ்ட் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். அவர் த்ரூ அவுட் கண்ட்ரி சுத்தி அந்த ப்ராஜெக்ட் இது பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து இப்ப அந்த சிஎம்எஃப்ஆர் ஆரம்பிச்சப்ப வந்து நான் சொன்னேன் கடல் பாசி, அந்த செயற்கை பவளப்பாறை, அந்த கடல்ல சீகேஜ் ஃபார்மிங், அதை பத்தினதான் நாங்க முதல்ல வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ் டெக்னாலஜி கொண்டு போய்கிட்டு இருந்தோம்.
அது டெக்னாலஜி கொண்டு போனது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி துண்டு பிரச்சாரம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் முதல்ல நிறைய பப்ளிஷ் பண்ணி மக்களுக்கு விநியோகிச்சு தமிழ்ல அடிச்சு எல்லாருக்கும் பிரிண்ட் பண்ணி கொடுத்த அவேர்னஸ் கிரியேஷன் நம்ம இது வந்து அந்த டயத்துல ரிலீஸ் பண்ண நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு டெக்னாலஜியை பத்தி. அது முதல்ல சொன்ன கடல் பாசியை பத்தி, கேஜில் வளர்க்குற மீன் வளர்க்குற பத்தி, அதுக்கப்புறம் வந்து அழகான மீன் வளர்க்கு. இப்போ மகளிர்லாம் வந்து கடலுக்கு ஓரத்தான் வீட்டுக்கு பின்னாடி ஒரு குடிசை போட்டு கடல் அலங்கார மீன் வளர்க்க முடியும். அது சம்பந்தமான திட்டங்கள் இப்போ நிறைய இருக்கு. விருப்பப்பட்டவங்களுக்கு அப்ரோச் பண்ண அது சம்பந்தமான தொழில்நுட்ப உதவிகளையும் அது ப்ரோச்சர் ரீடிங் மெட்டீரியல். இது வந்து சக்சஸ் பிடிக்கிற மாதிரி கடைசி ஸ்லைடு. இப்போ நான் முதல்ல சொன்னேன், அந்த கடல்ல சப்போஸ் ஃபைபர் படகு வச்சு மீன் பிடிக்க போற ஒரு மீனவர் குரூப் அவங்களோட ஒரு 10 கேஜை வந்து முதல்ல வந்து டெக்னிக்கல் லாங் கொடுத்து, ஏன்னா சார் சொன்ன மாதிரி சீடும் ஃபீடு எல்லா இடத்துலையுமே வந்து அந்த விதை மீன் குஞ்சு அந்த இதுவும் அதுக்கு தேவையான உணவு தான் வந்து மெயின். இதில் காஸ்ட் அதிகம், அதுக்கான செலவு அது கிடைக்கிறது அவ்வளோ இதெல்லாம் இருந்தது. அதனால அந்த சப்போர்ட் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த சப்போர்ட் கொடுத்து அவங்களோட இது மீன் பிடிக்க கடலில் போகிறதுக்கும் இங்கே இதுக்கும் எவ்வளோ இன்கம் டிஃபரன்ஸ் இருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அது மாதிரி நிறைய பேருக்கு பண்ணோம். ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லி நான் முதல்ல சொன்னல டபுளிங் ஃபார்ம்ஸ் இருக்கு, மீனவர்கள் விவசாயிகள் வருமானத்தை ரெட்டி பார்க்கறதுக்கு உண்டான முயற்சி அதை பண்ணி நிறைய பேர் அதை சக்ஸஸாக சொன்னாங்க. நான் 2 மடங்கு இல்லை சார் 3 மடங்கு கூட இன்கம் உயர்ந்திருக்குன்ற மாதிரிலாம் டெவலப்மெண்ட் பண்ணுறோம். இது வந்து அந்த முதல்ல ஆர்டிசானல் ஃபிஷிங், ஆர்டிசானல் சிறியல அந்த மீன்குடிய ஃபைபர் போட்டு சொல்கிறோம், அதில் அவுட் போர்டு அதுக்கப்புறம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் ஆல்ட்ரேஷன். இது இதுதான் வந்து எங்களோட சிஎம்எஃப்ஆர் சொல்லக்கூடிய மத்திய கடல் மலை மீன் ஆராய்ச்சி நிறுவனம். எங்கிட்ட நிறைய டெக்னாலஜி இருக்கும். சில இது மருந்து தயாரிக்கிறது, மீன்ல இருந்து மருந்து தயாரிக்கிறது, மூட்டு வலிக்கு மருந்து அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஹை லெவல்ல உள்ள சில இண்டஸ்ட்ரிக்காரங்க பெரும் முதலாளிகள் நடக்குவாங்க. அது இந்த மாதிரி கடல்ல சீகேஜ் ஃபார்ம் பண்றது, கடல் பாசி வளர்க்கறது, அலங்கார மீன் வளர்க்கறது, ஒரு நிறைய அது ஒரு 15-20 டெக்னாலஜி ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு அடாப்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து தேவையான தொழில்நுட்ப உதவி தான் நாம பண்றோம். ஃபண்டிங் வந்து நீங்க சொல்ற மாதிரி நம்ம டிபார்ட்மெண்டோட இது. இப்ப இந்த ஸ்கீம் வந்து 2025 வரைக்கும் தான். இதுக்கப்புறம் ஒருவேளை எக்ஸ்டெண்ட் ஆகலாம், இல்ல வேற பேர்ல வேற ஸ்கீம் வரலாம். இருந்தாலும் இது வரைக்குமே ஒரு 16 கோடி 20,000 கோடியில் ஆரம்பிச்ச திட்டம் 16,000 கோடி வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 25 மார்ச்சுக்குள்ள மிச்சம் உள்ள பணத்தை யூஸ் பண்ணி இந்த நாட்டோட மீன வளத்துக்கு டெவலப் பண்றது தெரியாது. தேங்க்யூ. ஓகே சார், எங்களை பொறுத்த வரைக்கும் 6 விதமான டிபார்ட்மெண்ட் சார் முதல்ல போட்டாங்க. தீமாட்டிக் ரிசர்ச் ஒரு ஸ்லைடு போட்ட மாதிரி எங்களுக்கு 6 இது சார். ஒன்று வந்து முதல் இது வந்து ஃபிஷரி ஸ்டாக் அசஸ்மெண்ட்ன்றது. அது வந்து மேஜர் ரோல் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கடல்ல கம்ப்ளீட்டா எங்களோட நிறுவனம் வந்து கல்கத்தாவில இருந்து நம்ம அங்கதான் ஆரம்பிக்கும். வெஸ்ட் பெங்கால்ல இருந்து குஜராத் வரைக்கும் உள்ள கோஸ்டல் நிறுவனத்துல எல்லாத்தையும் சென்டர் இருக்கு. எல்லா இடத்துலயுமே ஒரு சென்டர் இருக்கு. 3 இருக்கு. நாங்க தூத்துக்குடி மண்டபத்தில் இருக்கு. ஸ்டாக் அசஸ்மெண்ட் மெயினா நம்ம மீன் வளர்த்து கமர்ஷியலா பிடிக்கக்கூடிய மீன் எது எடிபிள் ஃபிஷ், எது நான் எடிபிள் ஃபிஷ், அது பிடிக்கக்கூடிய மீனோட சைஸ் என்ன லெவலில் இருக்கணும், அந்த மாதிரியான ரிசர்ச் அது எவ்வளவு இருக்குன்ற ஒரு டீடைல் அது தெரிஞ்சாதான் அது தக்க கவர்மெண்ட் ஸ்டாக் அசஸ்மெண்ட் வந்து ஒன்று மெயினாக பண்ணுவோம். இன்னொன்று வந்து அடுத்தது வந்து சார் சொன்ன மாதிரி ஃபிஷ், அதாவது உள்ள அந்த மீன் வளர்க்க மீன் மட்டும். இன்னும் வந்து செல்ஃபிஷ் வரும்போது பிரான் அந்த இறால் வளர்க்குறது, நண்டு வளர்க்குறது, அது சம்பந்தமான டெக்னாலஜி. அதை பத்தின ரிசர்ச் அது வந்துமே வந்து இப்ப இவங்க சிபாவும் இருக்காங்க. அங்க வந்து கடல் சார்ந்ததா இருக்கணும். மெரைன் அதுதான் ஒவ்வொருத்தரோட ஏரியாவுக்கு வேற மாதிரி இருக்கும் மேண்டேட். மற்ற क्वेश्चन நாங்க அப்ளை பண்றோம். இல்ல அதான் சொல்ல ஃபிஷ் அதை பத்தி மீனோட இது. அப்புறம் பயோடெக்னாலஜில பண்றோம். பயோடெக்னாலஜி மருந்து உற்பத்தி பண்றது. ஏதாவது இப்போ மூட்டு வலிக்கு சொன்னீங்கல்ல, சீவீடுல இருந்து மூட்டு வலிக்கு ஆர்த்ரைட்டிஸ் மருந்து தயாரிக்கிறது, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ண மருந்து தயாரிக்கிறது, அந்த மாதிரி சில ரிசர்ச் பண்ணி டெக்னாலஜி டெவலப் பண்ணுவோம். அது விருப்பப்பட்டவங்க வந்து அதை எடுத்துக்குவாங்க. அந்த முதலாளி யாராவது மருந்து கம்பெனிக்காரங்க வந்து அதை வந்து வாங்கிட்டு போவாங்க. அதுக்கு நமக்கு டெக்னாலஜி எம்ஓஇ அந்த மாதிரி தான். அவ்வளவுதான் தான் டிபார்ட்மெண்ட். அப்புறம் இன்னொரு வந்து என்விரான்மெண்ட், அது வந்து இயற்கை வளம், அந்த என்விரான்மெண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்றது. அந்த மட்டும் கடல்ல எவ்வளவு பொல்யூஷன் இருக்கு, இப்போ பீச்சில் போய் பேப்பர் போடுறாங்க, பிளாஸ்டிக் போடுறாங்க, அது எந்த அளவுக்கு மீன் வளத்தை பாதிக்குது, அந்த மாதிரி ஒரு ரிசர்ச். அதுதான் மெயினான. அதுக்கப்புறம் இதுக்குள்ள பண்ண ரிசர்ச்னால என்ன பலன் அப்படின்ற ஒரு இது நோட் பண்றேன். சோசியோ எக்கனாமிக் இம்பாக்ட். அதுதான் நானும் சாரும் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட். Thank you, Dr. Thank you very much. Also, the அளவுக்கு full and explain Deva, thank you very much for fully explaining it right at the beginning. Next, I invite Dr. C. Babu.
senior scientist and scientist in FSI to give a talk on marine member stock assessment studies in the East Coast of India. 15 minutes are time. Thank you, sir. வணக்கம் எல்லாருக்கும். எல்லாமே கரெக்டாக 1 மணிக்கு சாப்பிட்ற டைம். எனக்கு சாப்பாடு தான் பசிக்குது. அதுக்கு சார் வந்து கிராப் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் வந்து வளர்க்குறத பற்றி சொல்லியிருக்காங்க. சார் வந்து கைலாசம் சார் எப்படி மீனெல்லாம் வந்து வளர்க்கலாம், எல்லாமே 8 மாதம் 6 மாதத்துக்கு மேலே. ஆனால் நம்ம வந்து பிடிச்சோம்னா சாப்பிட்டோமா இப்படி ஆகணுமா அப்படின்னு. அதனால நாங்கள் வந்து ஃபிஷரி சர்வே ஆஃப் இந்தியா, நாங்கள் வந்து பிடிச்ச உடனே சாப்பிட்றாள் சார். நாராயணகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு நான் இந்த சிஃப்னெட்லி வந்து ஒரு 4 வருஷம் வேலை செஞ்சேன் அப்படிங்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் எகெயின் ஐ எம் கிவிங் எ லெக்சர் ஆன் மரைன் மேமல் ஸ்டாக் அசஸ்மெண்ட் இன் இந்தியா. எங்கள் ரமேஷுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அதை அடுத்து சாப்பிட்ட நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து ஒரு சின்னதாக வந்து மட்டும் சொல்லிடுறேன். ஃபிஷரி சர்வே ஆஃப் இந்தியா பற்றி எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். எஸ்பெஷலி சிஃப்னெட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தேர் ஸ்டடீஸ் தே ஆர் கமிங் டு எஃப்எஸ்ஐ அண்ட் கெட்டிங் ட்ரைனிங். அண்ட் ஆல்சோ நாங்களும் வந்து பிஎம்எஸ்எஸ்ஒயில் வந்து என்னென்ன பண்ணணும் இந்த ஸ்கீமை பற்றி சார் அழகாக சொன்னாங்க. சார் வந்து எப்படி சென்ட்ரல் ஸ்கீம், சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் எல்லாம் பற்றி சொன்னாங்க. அதில் வந்து இந்த ஸ்கீம் மெரைன் மேமல் ஸ்டாக் அசஸ்மெண்ட் இன் இந்தியா, அது சென்ட்ரல் ஸ்கீம். இந்த ஸ்கீமை பற்றி நெக்ஸ்ட். ஸோ இந்த மெரைன் மேமல்னா என்ன? கடல் பாலூட்டிகள். கடல் பாலூட்டிகளை பிடிக்கலாமா? யாராவது பிடிக்கலாமா? கடல் பாலூட்டிகள் எதெல்லாம்? ஏதாவது ஒரு ஐடியா? ஓகே, டால்ஃபின், வேல்ஸ் எல்லாமே கடல் பாலூட்டிகள். கடல் பாலூட்டிகளை வந்து இன்னைக்கு வந்து த்ரெட். எதனால? நம்மளுடைய மீனவர்கள் மூலமாகவும் த்ரெட் இருக்கு, நம்மளுடைய வரிகள் மூலமாகவும் த்ரெட் இருக்கு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட், இன்னைக்கு நம்ம மீன் உற்பத்தியில் வந்து நம்ம வந்து யூஎஸ்ஏக்கு வந்து ஒரு 30-35% மீன்களை வந்து நம்ம வந்து ஏற்றுமதி செய்யறோம். இந்த ஏற்றுமதியை இன்னைக்கு கொஸ்டின் மார்க்ல இருக்கு. நிறைய மேமலை நம்ம பிடிக்கக்கூடாது, இதனுடைய பைக் கேட்சை வந்து ரிடக்ஷன் பண்ணணும். அதற்காக வந்து இந்திய கவர்மெண்டால வந்து 2022 இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து யாரெல்லாம் முன்னாடியே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க, என்ஜிஓஸும் பண்ணியிருக்காங்க. என்ஜிஓஸ் இதெல்லாம் எங்க இருந்து பண்ணாங்க? நம்ம பொதுவாக சொல்லுவோம், நம்ம வந்து திமிங்கலம் வந்து கரையில் ஒதுங்கியது, இந்த மாதிரி ஒதுங்கியதை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து பார்த்து அதோடைய ரெக்கார்டெல்லாம் எடுத்து சிஎம்எஃப்ஆர் எல்லாமே நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எஃப்எஸ்ஐ வந்து சர்வே, எங்கள்கிட்ட வந்து கப்பல் இருக்கு, 13 கப்பல் இருக்கு. நாங்கள் வந்து மும்பை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கு. இங்கே சென்னையில் வந்து 1972 முதல் இன்னைக்கு காசிமேடில் வந்து மீன்வள அளவைத்தளமானது இருக்கு. இங்கே வந்து 2 கப்பல் இருக்கு. அப்படி இன்னைக்கு வந்து மும்பை, கோவா, கொச்சின், சென்னை, விசாகப்பட்டினம், போர்ட் 6 இடத்துல வந்து எங்களுடைய நிறுவனம் இருக்கு. அதில் எல்லாத்துலேயுமே வந்து 2 கப்பல், அந்த மாதிரி மட்டும் 1 கப்பல். இந்த கப்பலை வச்சு இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து கேரி அவுட். ஸோ இதோடைய டோட்டல் ஃபண்ட் வந்து 7 கோடி ரூபாய். அதில் எங்களுக்கு வந்து 5,56,00,000 ரூபாய் வந்து ஆல்ரெடி கிடைச்சிருக்கு. இதில் வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஐ, சிஐஎஃப்டி, சிஎம்எஃப்ஆர்ஐ அண்ட் எம்படால் வந்து நெட்ஃபிக்ஸ் எல்லாருமே. ஆனால் அவங்களுக்கு வந்து தனித்தனி அஜெண்டா இருக்குது. ஆனால் வந்து நம்முடைய மொத்த அப்ஜெக்டிவ் வந்து இந்த பாலூட்டிகளுடைய அபேண்டன்ஸ் பற்றி நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும். ஸோ இதில் வந்து இந்த ப்ராஜெக்டில் எஃப்எஸ்ஐயில் வந்து மொத்தம் 22 ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 18 யங் ப்ரொஃபஷனல், 2 ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட், 2 ஃபீல்ட் அசிஸ்டன்ட். நெக்ஸ்ட். ஸோ வாட் இஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் தி ஸ்டடி? எதுக்காக இந்த ஸ்டடியெல்லாம் இன்னைக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சீஸில் வந்து 27 ஸ்பீசிஸ் ஆஃப் ஸ்டெடேஷியன்ஸ் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதில் வந்து நீங்கள் இது வந்து வைல்ட் லைஃப் ஆக்டில் வந்து நம்ம வந்து ஷெட்யூல் 1ல் இருக்குது. யாரும் இந்த பாலூட்டிகளை வந்து பிடிக்கக்கூடாது. பிடிச்சாச்சுன்னா நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஸோ அது மீனவர்களுக்கு நன்றாக தெரியும், பாலூட்டிகளை வந்து பிடிக்கக்கூடாது. ஆனால் எதேச்சையாக வந்து நம்மளுடைய வலையில் வந்து விழுது. எந்த மாதிரி வலையில் விழுதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிஃப்ட் கில்நெட் வந்து நம்ம வந்து போடுறோம். அது வந்து அது பாட்டுக்கு சில டைம் என்ன ஆகுது,
நம்ம கப்பல்ல இருந்து கூட வந்து அது பாட்டு போய் போஸ்ட் டிஷிங் ஆகுது. அந்த டைம்ல கூட இந்த மீன்கள் பாலூட்டிகள் மாட்டுது, மீன்களும் மாட்டிக்கிறது. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி கடல் பாலூட்டிகள் வந்து ஏதேச்சையாக வந்து தெரியாம வந்து கூட இந்த ஃபிஷ் நெட்ல வந்து மாட்டிக்கிறது. ஸோ இது வந்து எல்லாமே நம்மளுடைய மனிதர்களால் உருவாக்கப்படுறது. இந்த கடல் பாலூட்டிகளை வந்து நம்ம வந்து த்ரெட்டு வந்து யாரால வருதுன்னா மனிதர்களால் மட்டும்தான் வருது. அதனால வந்து இங்கே வந்து கவர்மெண்ட்டும் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாமே சேர்ந்து ஏற்கனவே கொஞ்சம் ஸ்டடிஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஸோ அந்த ஸ்டடிஸ் வந்து போதுமானதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கம்மியான ரிசல்ட்ஸ் தான். அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து எங்கெங்கெல்லாம் ஒதுங்கிச்சோ அதை மட்டுமே பற்றிய ஸ்டடிஸ் தான் பண்ணியிருக்காங்க. எத்தனை வேல்ஸ் ஒதுங்கிச்சு, அதோடைய பயாலஜி பார்த்தாங்க, அதோடைய லென்த் பார்த்தாங்க, எந்த இடத்துல கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தாங்க. அந்த கரையில் ஒதுக்கும் போது தான் தெரியும். ஜியோ ஸ்பெசிஃபிக்காக வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல கிடைக்குது அப்படிங்கிறது வந்து தெரியாது. இன்னைக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து நவீன உபகரணங்களோட கப்பல்கள் இருக்குது. அதனால எங்கள் ரிசர்ச்சர்ஸ் வந்து கப்பலில் போகிறாங்க. அதோடைய மைக்ரேட்டரி பேட்டர்ன்ஸ் அது எங்கெல்லாம் கிடைக்குது, நம்பர்ஸ், we are counting the stock assessment of the கடல் பாலூட்டி. நெக்ஸ்ட் ஸோ எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத கேட்கும்போது நான் சொன்னேன் ஏற்கனவே வந்து அமெரிக்காவில் வந்து மெரைன் மேமல்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் அந்த ஆக்ட் படி வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து இந்த பைகேட்ச் ரிடக்ஷனை வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட் மீன்களை வந்து அவங்க வந்து வாங்க மாட்டாங்க, நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டை வந்து தடை பண்ணிக்குவாங்க. ஸோ இதுக்கு வந்து இன்னைக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோவா வந்து இன்னைக்கு பைகேட்ச் வந்து இந்தியாவில் வந்து நீங்கள் பிடிக்கிறது ஹை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய அது நம்ம ப்ரூவ் பண்ணணும். இல்லை நம்ம வந்து அவ்வளவு பைகேட்ச் பண்ணலை அப்படிங்கிறது நம்மளுடைய தேவைகளாக இருக்கு. நெக்ஸ்ட் ஸோ நேஷனல் மெரைன் ஃபிஷரிஸ் சர்வீசஸ் NMFS USA has observed that overall risk of marine mammal bycatch in India is high. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து ப்ராப்ளம். ஸோ இந்த ஹை அப்படிங்கிறது அவங்க சொல்றாங்க. நம்ம வந்து இன்னைக்கு மெரைன் மேமலை உண்மையாகவே வந்து பிடிக்கணும். நம்ம வந்து மீனவர்கள் வந்து பிடிக்கிறது இல்லை, ஏதேச்சியா கிடைக்கலாம், வேணும் சொல்லி பிடிக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு சிலர் பிடித்தாலும் அது வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கான மோசமான பேர் தான் வருது. இப்போ ரீசெண்டாக கூட நம்மளுடைய தூத்துக்குடி மீனவர்கள் வந்து குஜராத் பகுதியில் வந்து கடல் பாலூட்டிகளை வந்து பிடித்திருந்தாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பேப்பர் நியூஸ். இந்த மாதிரி நியூஸ் வர்றது வந்து இந்தியாவுக்கான ஒரு துயரமான சம்பரம் தான் நம்ம சொல்ல முடியும். நாளைக்கு வந்து நம்மளுடைய கேட்சை வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி செய்திகள் வரக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஸோ இதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு வந்து CMFRI, CIFT, FSI அண்ட் நெட்ஃபிஷ் எம்படாலோட 4 பேர் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை வந்து மெரைன் மேமல் ஷார்ட் அசஸ்மெண்ட் இன் இந்தியா அப்படிங்கிற பேரில் வந்து இன்னைக்கு வந்து நடக்குது. இந்த ஸ்டடி பண்ணனால என்னென்னலாம் கிடைக்க போகுது. ஸோ இந்த ஸ்டடினால நம்ம டாக்குமெண்ட் பண்ண போகிறோம். என்ன டாக்குமெண்ட் பண்ண போகிறோம்? மெரைன் மேமல் அபேண்டன்ஸ் எவ்வளோ கிடைக்குது, அது பைகேட்சாக இருக்குதா, அப்புறம் வந்து அது எவ்வளவு மார்டாலிட்டி, நேச்சுரல் மார்டியாகவும் இருக்கலாம். இப்போ வந்து சாதாரணமாக எல்லா மிருகங்களும் வந்து சாப்பிடும். அப்போ வந்து செத்த வண்ணம் ஒதுக்குற நேச்சுரல் மார்டியாலிட்டியா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஃபிஷிங் நம்ம மீன் பிடிக்கிறதுனால கிடைக்கிற மார்டாலிட்டியா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணணும். அப்புறம் வந்து இதுக்கு வந்து சஜஷன் கொடுக்கணும். இதெல்லாம் அப்படி இருந்துச்சுன்னா இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன சஜஷன், இதை வந்து கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து இன்னைக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கணும். அப்புறம் வந்து சீதேஷன் வந்து எந்தெந்த சீசனில் கிடைக்கும். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து எல்லா மாதங்களையும் எங்களுடைய கப்பல்கள் வந்து போய்கொண்டு நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து நியர் ஷோர் டு டீப் சி வர வந்து போயிட்டு. ஸோ அந்த டீப் சி வர உள்ள இப்போ நீங்கள் ஏற்கனவே பண்ண ஸ்டடீஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னா டீப் சி ஸ்டடீஸ்லாம் கிடையாது. எல்லாமே வந்து நியர்பை ஷோரில் உள்ள ஸ்டடீஸ் மட்டும்தான் இருக்குது. இன்னைக்கு டீப் சி ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு வந்து FSC மாதிரி உள்ள ஆர்கனைசேஷன் மட்டும்தான் இன்னைக்கு வந்து கப்பல்கள் இருக்குது, அதெல்லாம் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து மேஜர் பார்ட் வந்து FSCயில் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து மெரைன் மேமலுடைய ரிலேஷன்ஷிப் வித் ஸ்பேஷியல் அண்ட் ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி வந்து ஓஷியானிக் ஃபீச்சர், எதுக்காக கடல் பாலூட்டிகள் எந்த சீசனில் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய மெயின். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம யாருக்கு கொடுக்கணும்னா USA கொடுக்கணும். ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி கடல் பாலூட்டிகளை வந்து பிடிக்கிறது கிடையாது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லியாக வேண்டிய நிர்பந்தம். நெக்ஸ்ட் ஸோ நமக்கு வந்து பல கொஸ்டின்களுக்கு ஆன்சர் இது மூலமாக கிடைக்கும். என்னென்ன கொஸ்டின்? How does abundance of diversity changes with the distance from the coast? நம்ம வந்து எந்தெந்த இப்போ தூரத்தில் உள்ள பக்கத்தில்
பக்கத்தில் எவ்வளவு மரைன் மேமல் கிடைக்குது, தூரத்தில் எவ்வளவு மரைன் மேமல் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். எந்தெந்த ஸ்பீசிஸ் எந்தெந்த இடத்துல கிடைக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஜியோ ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம வந்து இந்த ஏரியாவில் இந்தந்த கடல் பாலூட்டிகள் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் சப்மிஷன் டு ஆனுவல் மேரேஜ் ஸ்டாக் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் டு யூஎஸ்ஏ நோவா ஆல்சோ வி ஹேவ் டு. ஸோ இதனால வந்து எஃப்எஸ்சி வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கேரி அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் இந்த நேரம் என்ன பண்ணியிருக்கோம், 2022 இன்னைக்கு லாஸ்ட் டிசம்பர் வரை வந்து பண்ண ரிசல்ட் மட்டும் சொல்லியிருக்கேன். Fisheries Survey of India conducted systematic studies, ship-based studies. இந்த ஸ்டடீஸில் வந்து நாங்கள் வந்து 39 சர்வே க்ரூயிசஸ், ஒவ்வொரு க்ரூயிஸுமே வந்து 20 நாள் க்ரூயிசஸ். இந்த 20 நாள் க்ரூயிசஸ் போனதில் வந்து நாங்கள் வந்து பே ஆஃப் பெங்கால் போயிருக்கோம், அரேபியன் சி, லக்ஷதீப் ஆஸ் வெல் அஸ் அரேபியன் சி. ஆல் த ஏரியா வந்து நாங்கள் வந்து இந்தியன் இஇசெட் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்கள்கிட்ட வந்து கப்பல் வந்து என்டையர் இஇசெட் வந்து கவர் பண்ணியிருக்கோம். More than 716 days, 5744.57 hours வந்து இந்த அப்சர்வேஷன் ஹவர்ஸ். 1 கிலோமீட்டர்லேருந்து 1000 கிலோமீட்டர் வரை தூரத்தில் வந்து நம்ம வந்து சர்வே பண்ணியிருக்கோம். நம்மளுடைய மேக்ஸிமம் டெப்த் டிஸ்டன்ஸ் தான் சொல்கிறோம், 1 கிலோமீட்டர் டு 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். டெப்த் பார்த்தீங்கன்னா 7 மீட்டர்லேருந்து 4678 மீட்டர் டெப்த் வரை வந்து நம்மளுடைய சர்வே வெசல் போயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த மெத்தட் வந்து லைன் டிரான்சிட் மெத்தட் மூலமாக நம்ம வந்து அசஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸோ இது மரைன் மேமல் வாட்ச், இது எங்களுடைய ரிசர்ச்சர்ஸ் வந்து எப்படி வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ. நெக்ஸ்ட் ஸோ இந்த 716 நாள் க்ரூயிஸில் 515 சைட்டிங்ஸ், நம்ம மரைன் மேமல் சைட்டிங்ஸை வந்து பார்த்துருக்குறோம். அதில் 14,808 மரைன் மேமல்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து latitude 9 degree to 19 degrees latitude, longitude 65 to 94 degree east வரை உள்ள ஏரியாவில் வந்து டோட்டல் 14,808 ஸ்பீசிஸ். ஸ்டில் இப்போ வந்து இந்த மாதமும் எங்கள் வெசல், சென்னையில் உள்ள வெசல் வந்து சர்வேக்காக போயிருக்கு, விசாகப்பட்டினத்தில் உள்ள வெசல் சர்வேக்காக. 22 ஸ்பீசிஸ் ஆஃப் செடேஷியன், அதில் வந்து 6 ஸ்பீசிஸ் ஆஃப் வேல்ஸ், திமிங்கலம், அப்புறம் 14 ஸ்பீசிஸ் ஆஃப் டால்ஃபின் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் அதிகமாக மட்டும் இல்லாமல் ஃபின்லஸ் பாப்வாய்ஸஸ், சீ கவ் கடல் பசு 1, அப்படி மொத்தம் வந்து 22 ஸ்பீசிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸோ இதுதான் திமிங்கலம், வேல், ஐடென்டி. நெக்ஸ்ட் வேல், இது எல்லாமே வந்து இது வந்து நியூ ரெக்கார்ட், ஏர்லியர் ஆல்சோ நியூ ரெக்கார்ட் ஒன்லி. இது வந்து ஏற்கனவே பண்ண சர்வேல கிடையாது, இப்போ நாங்கள் பண்ண இந்த பீரியட் ஆஃப் சர்வேல வந்து புதுசாக கண்டுபிடிச்ச ரெக்கார்ட் இன் இந்தியா. நெக்ஸ்ட் ஸோ திஸ் இஸ் ஆல்சோ மெரினாக்கா மும்புராய், திஸ் இஸ் ஆல்சோ நியூ ரெக்கார்ட். நெக்ஸ்ட் டால்ஃபின்ஸ், திஸ் இஸ் த காமன் டால்ஃபின்ஸ், திஸ் இஸ் கால்ட் இந்த அது குட்டிகளோட சேர்ந்து போகிறது. ஸோ நெக்ஸ்ட் small video. Next double click, small video on wave. Next double click. You're not able to do. Okay, there is a small video on that. Okay, no problem. Now it is a time for our lunch also. So if you are interested, then I can show the video. Otherwise, next speaker can go and because money one day all here go பாதி பேர் கடலார் சார்லாம் வந்து ஏன்பா நிப்பாட்ட மாட்டியாப்பா அப்படின்றாங்க. One second. இந்த பிரசன்டேஷன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், அது ரெடியாக இருந்துக்குள்ள.
two skippers also available. There is our FSA skippers, one Mr. Madhu and one Mr. Gobi. These all are experienced skippers. They used to take us to the sea, and also they are witnessed for our studies and our research. So Stand and ask them to stand. yeah, please. Now they both are working in the cifnet. So we too are sailed in Mumbai. That time normally the dolphins will come across with our boat also. So we used to take a long way. Whenever we are going, this dolphin also will come in the huge numbers. So we are also a witness. So, zone writer is there. I thank you for zone writer giving the opportunity to present this one. Thank you so much. Thank you. Thank you, sir. Thank you. Now I invite Mr. K. Manimaran, Senior Instructor, Cifnet Chennai, to give a talk on role of Cifnet in PMMSY. ரொம்ப டைம் ஆகிப்போச்சு. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ உங்களுக்கு குயிக்காக முடிச்சிடுறேன். ஆக்சுவலாக சிஃப்னட்டோட மெயின் வேலை வந்து ஃபிஷிங் ஃபீல்டுக்கு உள்ள மேன் பவரை ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த கோர்சஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கோம். மெயினாக வந்து இப்போ அந்த கொச்சியில் எங்களுடைய ஹெட் ஆஃபீஸில் அங்கே அந்த கோர்சஸ் நடத்துகிறோம். அதுக்கு அடுத்த யூனிட் வந்து சென்னை யூனிட், இன்னொரு யூனிட் விசாகப்பட்டினத்தில் இருக்கு. இந்த 3 இடமே எல்லாமே மெயினாக வந்து ஏசியாவில் நாங்கள் மட்டும்தான் ஃபிஷிங் ஃபீல்டுக்கு உள்ள மேன் பவரை ஜென்ரேட் பண்ணுற ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இப்போ 2 ஸ்கிப்பர் இருந்தாங்க. இவங்க 2 பேருமே வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். இது ஒரு பெரிய கைதட்டல் கொடுங்க நீங்கள். ஸோ இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ எங்கள் வெசலில் வந்து அரௌண்ட் 75 இயர்ஸ் ஒரு சீஃப் இன்ஜினியர் இருக்கார், அவர் வல்லன்னைக்கு. அவரும் என்ன பண்றாருன்னா எங்களுடைய ஸ்டூடெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பழமையான ஒரு இன்ஸ்டியூட் இந்த ஏசியாவிலேயே இது ஃபிஷிங் ஃபீல்டுக்குள்ள மேன் பவரை டெக் சைடாக இருக்கட்டும் இல்லை இன்ஜின் சைடாக இருக்கட்டும் எல்லா விதத்துலையும் பேசிக்கான ஒரு இது ட்ரைனிங்கை கொடுத்து பண்ணுறது நாங்கள் எங்கள் இன்ஸ்டியூட் தான். அப்படிங்கும்போது அது மட்டும் இல்லாமல் ஃபிஷர்மேனுக்குள்ள ட்ரைனிங்கை வந்து ஸோ ரொம்ப அதுக்கு ரொம்ப ப்ரியாரிட்டியாக நாங்கள் அதை பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து நிறைய கோர்சஸ் இருக்கு. 6 days கோர்ஸ், 8 day கோர்சஸ், 3 days கோர்சஸ், இந்த மாதிரி வேரியஸ் கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்சஸ் நாங்கள் ரெகுலராக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். 3 இடத்துலையுமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் PMSY ஸ்கீம்ல வந்து என்னென்ன அவங்க கவர்மெண்ட்ல என்னென்ன டைம் டு டைம் என்னென்ன கோர்ஸ் கண்டக்ட் பண்ண சொல்றாங்களோ அதுல வந்து 2 டைப் ஆஃப் கோர்ஸ், இன்னோஸ் கோர்ஸ் ஒன்று கொடுக்குறோம், எக்ஸ்டென்ஷன் கோர்ஸ் ஒன்று. காலையில் சார் எங்க ரெண்டு சார் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க இடத்துலயும் போய் பண்ணோம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா கடைசியா வந்து ஈஞ்சப்பாக்கத்துல பண்ணோம். ஈஞ்சப்பாக்கத்துல அந்த பஞ்சாயத்து தலைவர் ஐயா கொஞ்சம் எழுந்துருங்க, இவங்க தான் வந்தாங்க. இவங்க அங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 100 பேருக்கு அங்கே ட்ரைனிங் கொடுத்தோம். அதுக்கு முன்னாடி வந்து இதுல புலிக்காட்டுல பண்ணோம். இந்த வந்திருக்காரு நம்ம அட்வொகேட், அவர் வந்திருக்காரு. அவர் தான் அங்க அரேஞ்ச் பண்ணாங்க. அவர் ஸோ இந்த மாதிரி நிறைய வெண்டர் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் இது எல்லாத்துக்கும் மூல காரணமா எங்களுக்கு கூட இருந்து செய்கிறவர் ஐயா கடலார் அவர்கள் தான். இது கூட இருந்து எல்லாமே பண்றாங்க. எங்க கூட அவர் வந்து 75 வயசுலையும் எங்க கூட இருந்து ஒரு எங்களுடைய ஸ்டாஃப் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நான் ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ஸோ இது வந்து 3 இடத்துல கொச்சியில இருக்கு, சென்னையில இருக்கு, விசாகப்பட்டினம். இது எங்களுடைய 3 இடத்துல உள்ள ஆபீஸ். நெக்ஸ்ட் இது வந்து ட்ரைனிங் ஹாஸ்டல், இங்கே நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி விசாகப்பட்டினம், கொச்சி, இது 3 இடத்துல உள்ளது. நெக்ஸ்ட் இது வந்து எங்கள்கிட்ட உள்ள 3 இது ஃபிஷிங் வெசல் எம்பி. இந்த ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து எங்க வெசல் இதுல இருக்கு, கொச்சியில இருக்கிறது. அடுத்தது இங்க நீங்க பார்த்திருப்பீங்க எங்களுடைய சென்னை வெசல். அடுத்தது வந்து எம்பி தரங்கணி, அது வந்து விசாகப்பட்டினத்துல இருக்கு. இந்த வெசல் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயினா வந்து எங்க பசங்களுக்கு ட்ரைனிங், இங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும், அது மட்டும் இல்ல இவங்க வந்து இங்க படிக்கிறது மட்டும் இல்ல, அவன் என்ன பண்ணுவான் 1 வாரம் 10 நாள் 8 நாள்ல வாயேஜ் போயிட்டு ஃபுல்லாவே இது பண்ணோம். அதனால இந்த கோர்ஸ் வந்து நாங்க வந்து ஒரு ரெசிடென்ஷியல் கோர்ஸா வந்து நடத்திட்டு இருக்கோம். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் இதுல வந்து மெயினா வந்து இந்த ட்ரைனிங் வந்து 3 மெயின் டிவிஷன் இருக்கு. ஃபிஷிங் டெக்னாலஜி, சீமன்ஷிப் நேவிகேஷன், மெரைன் இன்ஜினியர். இதுல வந்து நிறைய இப்ப நீங்க பார்க்க போறீங்க. இது முடிஞ்சோட ஓப்பன் ஹவுஸ் இருக்கு. இந்த 3 டிவிஷன்ல வந்து எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைலா தெரியும். நெக்ஸ்ட்
இதுல பாத்தீங்கன்னா 1963ல வந்து இது கொச்சின்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 68ல சென்னை, 81ல வைசாக். அதை போட்டிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு கோர்ஸா வந்து அந்தந்த பீரியட்ல ஆரம்பிச்சது. இப்ப இவ்வளவு கோர்சஸும் நடத்திட்டு இருக்கோம். இதுல சில கோர்சஸ் கிடையாது, இருந்தாலும் வந்து இப்ப கரண்டா நாங்க நடத்துறது நெக்ஸ்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா மெயினா வந்து வெசல் நேவிகேட்டர் கோர்ஸ், ட்ரேட் கோர்சஸ், மெரைன் ஃபிட்டர் கோர்ஸ் 2 இயர்ஸ் கோர்ஸ். இது எல்லாமே டிஜிடி அப்ரூவ்ட் எக்ஸிகியூட்டிவ் பேட்டர்ன். நெக்ஸ்ட் அடுத்து வந்து ப்ரீவியஸ் டிகிரி கோர்ஸ் ஒரு நடத்திட்டு இருக்கோம். அது 4 இயர்ஸ் கோர்ஸ், 8 செமஸ்டர். இப்போ நீங்க ஃபிஷரிஸ் காலேஜ்ல இருந்து வந்திருக்கீங்க, சேம் இருந்தாரு பிஎம்எஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் இந்த கோர்ஸ் நடக்குது. இது ஒன்லி அங்க கொச்சியில மட்டும் தான் இருக்கு. மீதி கோர்சஸ் எல்லாம் நடத்துறோம். இது மட்டும் இல்லாம ஷோர் மெக்கானிக் கோர்ஸ்னு ஒரு கோர்சஸ் நடக்குது. இது 12 months டியூரேஷன். மெயினா வந்து லட்சத்தீவு ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம் வருவாங்க. அவங்களுக்கு ரெகுலரா இங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ரீசெண்டா வந்து நாங்க கொச்சியில வந்து அங்க உள்ள ஆபீஸ்ல கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம அட்வான்ஸ்டு டிப்ளமோ ஃபிஷிங் ஏர் டெக்னாலஜி, ஃபிஷிங் இந்த 6 months கோர்ஸ், இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மூவ் இதான் நாட்டிக்கல் சயின்ஸ். இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய சார்ட் ப்ராக்டிஸ். இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கிறதே வந்து சார்ட் ஹால் தான். இங்க பெரிய பெரிய டேபிள் போட்டு எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்ப கீழே வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஓப்பன் ஹவுஸ்ல, அங்க டீடைலா நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது மெரைன் இன்ஜினியரிங் செக்ஷன். இதுல வந்து ஒரு மெரைன் செக்ஷன்ல எல்லா டைப் ஆஃப் ஹைட்ராலிக், நுமாட்டிக், உங்களுக்கு இன்ஜினை பத்தி எல்லாமே, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் லேப் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் லேப் இருக்கு, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப்ல உங்களுக்கு ஹைட்ராலிக், நுமாட்டிக், இன்ஜின் மாடல் எல்லாமே இருக்கு. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சாப்பிட்டுட்டு நம்ம அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஃபிஷிங் டெக்னாலஜி டிவிஷன் இங்க இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணலாம்னா அங்க எப்படி என்னென்ன நம்ம ஃபிஷிங் என்னென்ன மெத்தட் இருக்கு அதை எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபிஷிங் கியர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அங்க இருக்கு. நம்ம இந்த எக்ஸிபிஷன்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து மெரைன் இன்ஜின் ஒர்க் ஷாப். நெக்ஸ்ட் லைப்ரரி. இங்க வெல் எஸ்டாப்ளிஷ் லைப்ரரி இருக்கு. கிட்டத்தட்ட அதுல 3500 புக்குக்கு மேல இருக்கு. இப்போ புக் வாங்கியிருக்காரு. அரௌண்ட் 4000 புக்ஸ்க்கு மேல அங்க இருக்கு. அதுவும் அந்த பசங்க பிள்ளைங்களுக்கு அவங்க என்ன டவுட்டா இருந்தாலும் பாக்குறதுக்கும் அவங்க இமீடியட்டா எடுத்துட்டு போய் படிக்கிறதுக்கும் எல்லா வசதியும் நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ இதுல மெயினா வந்து பிஎம்எஸ்ஓல என்ன பண்றோம்னா ஸ்ட்ரென்தனிங் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் ஃபிஷர்மேன், மானிட்டரிங், கண்ட்ரோல், சர்வேலன்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் டீப் சீ ஃபிஷிங். இதை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஆன்போர்ட் ட்ரைனிங். நான் சொன்ன இல்லைங்களா, எங்களோட சொந்த கப்பல் இருக்கு. அந்த 3 கப்பல் நீங்க பாத்தீங்க. அந்த கப்பல் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எங்க கிட்ட படிக்கிற பிள்ளைங்களுக்கு உள்ள ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். அது பாருங்க, சும்மா சில பிக்சர் மட்டும் போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இங்க படிச்சுட்டு திரும்ப இங்கே அப்ரண்டிஸ் போஸ்டிங்ஸ் முடிச்சுட்டு அவன் படிப்பான். அந்த 6 monthsக்கு அவனுக்கு கொடுக்குற ட்ரைனிங். நெக்ஸ்ட் 3வது உள்ள வந்து ஃபிஷர்மேனுக்கு உள்ள ட்ரைனிங். இவங்க ஃபிஷர்மேன் சொன்னீங்களா, அந்த 8 நாள் 6 நாள்லாம் வாயேஜ் போய் டீப் சி ஃபிஷிங் போய் அங்க போய் இந்த டியூனா லாங் லைன் இதெல்லாம் படிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங் எல்லாமே ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் அது ஒரு சின்ன வீடியோ. ஜஸ்ட் ஷோ லிட்டில் ஆஃப்டர் தட் யூ கட் இட். இது முன்னாடி வந்து பிஎஸ்சி கவர்மெண்ட்ல கொடுத்த வீடியோ. அது நோ ஆடியோ. ஏற்ற சூழல் ஏற்படுத்துவது இத்துறையின் நோக்கமாகும். கடந்த சில ஆண்டுகளாக இந்திய அரசு மீன்வளத்துறையானது மீன்வளம் மற்றும் சார்ந்த திட்டங்களுக்காக 38.572 கோடி முதலீடு செய்துள்ளது. கூடுதலாக மீனவர் மற்றும் அது சார்ந்தோரின் மேம்பாட்டிற்காக 1.5 லட்சம் விவசாய கடன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய அரசின் மீன்வளத்துறையானது மீன்வள மேம்பாட்டிற்கான விழிப்புணர்வு பிரசார திட்டமான மத்திய சம்பதா ஜகுர்பா அபியான் தொடங்கி வைத்து எல்லா மாநிலங்களில் உள்ள மீனவ பயனீட்டாளர்களுக்கு மீன்வளம் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் வகையில் தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறது. இந்திய மீனவர்கள், மீன் வளர்ப்போர், அது சார்ந்த பணியாளர்கள், மீன்வளம் சார்ந்த சுய உதவி குழுக்கள், எஸ்கட்சி நிகழ்வுகள் மாதத்திற்கு 15 மாதத்திற்கு சார் ஆல்ரெடி வந்து எல்லாமே சொன்னாங்க. சிவபாரன் சார் வந்தவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ எங்களுடைய சிஃப்னட்டோட பார்ட் வந்து பிஎம்எஸ்ல என்ன நம்ம அடுத்தது பார்த்துடலாம். மெயினா வந்து பிஎம்எஸ்ல சிஃப்னட்டோட ரோல் வந்து ஃபிஷர்மேன் ட்ரைனிங். நெக்ஸ்ட்
இந்த பாருங்க, ட்ரைனிங் ஆன் கம்யூனிகேஷன் நேவிகேஷன் எக்யூப்மெண்ட், ஜிபிஎஸ் எக்கல் சவுண்டர், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே, லைஃப் சேவிங் அப்ளையன்சஸ், பேசிக் சீமன்ஷிப் நேவிகேஷன், டிஃபெக்ட் ரெக்டிஃபிகேஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் போர்ட் இன்ஜின், இந்த இதெல்லாம் உங்க இதுல எல்லாம் நடத்துனது நம்ம புலிக்காடு இதுல எல்லாம் அந்த இதெல்லாம் நடத்துறோம். இதெல்லாம் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம். இதெல்லாம் இப்ப நம்ம ஒரு நாள் நடத்தணும் இல்லைங்களா, அந்த மாதிரி ப்ரோக்ராம். டெவலப்மெண்ட் டீப் சி ஃபிஷிங்ல வந்து கெப்பாசிட்டி பில்டிங், ட்ரைனிங், ஹைஜீனிக் ஹேண்ட்லிங், இந்த மாதிரி ஃபிஷர்மேன் ட்ரைனிங், இது எல்லாமே நம்ம கோர்ஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரீசெண்டா 2022-23 மட்டும் என்எஃப்டிபி ஃபண்டோட 1931 ஃபிஷர்மேனுக்கு கோஸ்டல் ஸ்டேட்ஸ்ல வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஆந்திரா, அந்தமான் நிகோபார், தமிழ்நாடு, ஒடிசா, குஜராத், மகாராஷ்டிரா, கேரளா, லட்சத்தீவு, புதுச்சேரி, இந்த இடத்துல வந்து இந்த 1 இயர் பீரியட்ல 22 மார்ச்ல இருந்து டிசம்பர் 23 வரைக்கும் அது 1931 ஃபிஷர்மேனை இவ்வளவு ஸ்டேட்ல நாங்க வந்து ட்ரெயின் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து அந்த வேரியஸ் கோர்சஸ், இன்டர்ஸ் கோர்சஸ். நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி கோர்சஸ் தான். 2 நாள் கோர்ஸ், 3 நாள் கோர்ஸ், 1 டே கோர்சஸ். நெக்ஸ்ட் இதெல்லாம் இந்த எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம். நாங்க வரோம் இல்லைங்களா உங்க ஃபிஷிங் வில்லேஜ், அதுக்குள்ள கோர்சஸ். நெக்ஸ்ட் இதெல்லாம் 10 டே, 5 டேஸ், 3 டேஸ் கோர்சஸ். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் டேட்டா சார் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, காலையில மீட்டிங்ல சொல்லிட்டாங்க. கொண்டு வரட்டும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கோ. இது பாருங்க, இது அந்தமான் நான் சொல்லலைங்களா, அந்த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எல்லாருக்கும் பாபு ரொம்ப குஷி ஆயிட்டாரு. ஏன்னா ஒரு போட்டோ நான் போட்டிருக்கேன், அதனால அவர் ரொம்ப குஷி ஆயிட்டாரு. அந்த இருக்காரு பாருங்க, மீனை கட் போட்டாரு பாருங்க. அதனால வந்து இது அந்தமான் நடந்த இது எங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த பழைய டைரக்டர் இருக்காங்க, எல்லாமே நாங்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இது வந்து பாண்டிச்சேரியில் நடந்த ப்ரோக்ராம். பாண்டிச்சேரியில் நாங்கள் ஃபிஷர்மேன் அவுட்ரீச் ப்ரோக்ராம் போறோம் இல்லைங்களா, 3 டேஸ். இது எல்லாமே 3 டேஸ் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் இப்போ பிஎம்எஸ்ல சென்னை மாத்திரம் 179 பேரை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரீசெண்டா இது 2023 மாத்திரம் 173 பேரை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். எல்லாமே 3 டேஸ் கோர்சஸ். இப்போ இவங்க எல்லாருமே இது பேசிக் நேவிகேஷன், சீமன்ஷிப், மெரைன் எலக்ட்ரிக் ஆபரேஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்ஜின், இது கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடுவோம். 3 டேஸ் கோர்ஸ். இது 4மே வந்து பாண்டிச்சேரி, இது கடலூர் இங்க இருந்து வந்தவங்க. இந்த ஏரியா வந்து ஐயா கடலார் தான் எல்லாருக்கும் கூட இருந்து ரெடி பண்ணாங்க. இவங்க 4 பேட்ச் 179 பேர் ட்ரெயின் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது வந்து இப்போ 24/3 இதுல இருந்து 23 வரைக்கும் ரீசெண்டா நடந்த ப்ரோக்ராம். அது இங்க நடந்த ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் ஃபிஷர்மேன் ப்ரோக்ராம். அடுத்து 31/5 இருந்து 2/6 வரைக்கும் நடந்த ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் அந்த 4 ப்ரோக்ராம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 4 ப்ரோக்ராமோட டீடைல் இது. நெக்ஸ்ட் வந்து இது அவுட்ரீச் ப்ரோக்ராம். இதுதான் இது புலிக்காட்டுல நடந்தது, இங்க வந்து இப்ப ஈஞ்சம்பாக்கத்தில் நடந்தது. இது எல்லாமே நாங்க போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் டபுள் கிளிக். இது புலிக்காட்டுல நடந்தது. ஓகே, க்ளோஸ் இட். நெக்ஸ்ட் அது 5 minutes. இது ஈஞ்சம்பாக்கத்தில் நடந்தது. என்ன பண்றோம், அந்த சவாரி எடுத்து என்ன பண்றோம், ஐயா இருக்காங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு இருக்காங்க. இது வந்து ஒரிசாவில் நடந்த ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் 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 இது வந்து இது காக்கிநாடா, ஆந்திரால. ஏன்னா நாங்கள் எல்லா ஊர்லயும் பண்றதுக்காக சொல்றோம். நெக்ஸ்ட் அடுத்தது நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ஸ்லைட். இது விசாகப்பட்டினம் நடந்த ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் இது நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த பிஎம்எஸ் ஸ்கீம்ல வந்து 2 முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. ஒன்று சாகர் பரிகிரமா ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறம்
விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரான்னு ஒன்று பண்ணாங்க. இதுல வந்து சிஃப்னட் வந்து ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாம நிஃபாடு, எஃப்எஸ்ஐ இந்த மாதிரி எல்லா இன்ஸ்டியூட்ல பண்ணோம். இருந்தாலும் இப்போ எங்களுடைய பார்ட்டிசிபேஷன் என்னங்கிறது வந்து 2-3 ஸ்லைடோட நான் முடிச்சுக்கிறேன். இது வந்து இதுல அங்க அவுட்ரீச் ப்ரோக்ராம்ல கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தூத்துக்குடியில 27ல இருந்து 2/9 வரைக்கும் நடந்தது. அந்த இது ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது வந்து மயிலாடுதுறை, விழுப்புரம் 2/10ல இருந்து 9/10 வரைக்கும் சாகர் பரிக்கிரமா பேஸ் 9, அது வந்து 8, இது 9. நெக்ஸ்ட் இது வந்து விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா. இதுல வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாருமே எங்க ஆந்திரா, ஒடிசா, மகாராஷ்டிரா, கேரளா எல்லாமே என்ன பண்ணோம், கேசிசி பாபு சார் கவனிங்க, இது கேசிசி, இது அந்த கேசிசி கார்டுக்காக மெயினா நாங்க அதை இந்த பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம். நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது. தமிழ்நாட்டை விட அங்க மற்ற ஸ்டேட்ல நல்லா பண்ணாங்க. சில வீடியோவை நான் காமிக்கிறோம். இதெல்லாம் வந்து அந்த ப்ரோக்ராம் அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 50 அப்ளிகேஷன், கேசி அப்ளிகேஷன் ரெடி பண்ணதை ஹேண்ட் ஓவர் பண்ணோம். அந்த பக்கத்துல கொஞ்சம் இதா இருக்காரு பாருங்க, அவர் வந்து பேங்க் மேனேஜர், அவர் பேங்க் லீட் பேங்க் மேனேஜர், அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோம். அது நெக்ஸ்ட் ஸ்லைட். இதெல்லாம் வந்து இந்த பாருங்க, இது மெயினா நீங்க பார்க்க வேண்டியது இந்த ஸ்கீம் தான். பிஎம்எஸ்சி ஸ்கீம்ல உள்ள ஸ்டார் நீங்க வந்து நீங்க பிஎம்எஸ்சி ஸ்கீம்ல இதெல்லாம் போடலாம். ஆந்திரால அவங்க பண்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, விலகல்ன்ற ஒரு இடம், அந்த இடத்துல இந்த ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க. எதுல பிஎம்எஸ்சி ஸ்கீம்ல போட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, 50 லட்சத்துல ஒரு யூனிட் போட்டிருக்காங்க. இது வந்து ஹோட்டலோட. அடுத்தது கீழே பாருங்க, ராய்ச்சோட்டி அன்னமய டிஸ்ட்ரிக்ட்ல ஆந்திரால தொடர்ந்து ஒரு 10 இப்ப நம்ம ரோட்டு ஓரமா இருந்து ஃபிஷ் எல்லாம் விற்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றாங்க, இந்த பிஎம்எஸ்சி ஸ்கீம்ல இந்த ஸ்கீம்ல வந்து 2 லட்சம் 3 லட்சம் அவங்களுக்கு வரத்தை அலாட் பண்ணி அதுல என்ன பண்றாங்க, சார் ஆல்ரெடி கிளியரா சொல்லிட்டாங்க 40-60% SC/STக்கு வந்து 60-40%, உமனுக்கு 60% எல்லாம் சார் சொல்லிட்டாங்க. சோ அந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா 2 லட்சம் பிஎம்எஸ் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நார்மல் இதுக்கு வந்து only 60% நம்ம பே பண்ண போறோம். 40% கவர்மெண்ட் சப்சிடி ஆகும். அந்த சப்சிடியில அவங்களுக்கு அழகா நீட்டா அந்த ஸ்டாலை போட்டு உள்ள ஃப்ரீசரை வச்சு அழகா கொடுத்தாங்கன்னா அப்ப இன்டராக்ட் பண்ணி திரும்பவும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த பேங்க் மேனேஜர் பேசி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்தோம். இதுதான் அந்த கட்டிங் ஸ்டால். இது வந்து அந்த பாருங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு, ஃபிஷ் கறி மட்டும் சேல் பண்றாரு. நெக்ஸ்ட் இது பாருங்க, இது வந்து காக்கிற கர்னூல்ல இந்த இடத்துல இது வந்து ஒரு 10 lakh யூனிட். இது கீழே வந்து அழகான ஃபிஷ் ஸ்டால். எனக்கு ஒரு மீன் கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா ரொம்ப அருமையா இருந்தது. அந்த மீன் சுட சுட பொரிச்சு கொடுத்தாங்க. இது பக்கத்திலே துங்கபத்ரா கேள்விப்பட்டிருப்போம் ரிவர், அதோட பெரிய டேம் ஒன்று இருக்கு. அந்த டேமோட ஆத்தங்கரையிலே வச்சிருக்காங்க. கரெக்டா வரவங்க நல்லா அங்க சாப்பிட்டுட்டு எல்லாம் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க ஆத்தங்கரையிலேயே. ஆமா பாபு சொல்றது கரெக்ட் தான். அடுத்து வந்து இது ஒரு 10 lakh யூனிட். இது வந்து புட்டபர்த்தி டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம கியா பெரிய கம்பெனி இருக்கு, அது பக்கத்திலே போட்டிருக்காங்க. அங்க இவர் தான் அந்த ஏடி, இவர் தான் அந்த ஹோட்டல் ஓனர். அங்க போயிருந்தோம். அந்த மாதிரி பண்றாங்க. இதே மாதிரி இது வந்து அனந்தபூர்ல ஒரு ஃபிஷ் மார்க்கெட்ல ரொம்ப நாள் என்ன பண்ணாங்கன்னா சாவன் லைட் கூட இல்ல. அதுக்கப்புறம் இந்த பிஎம்எஸ்சி ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் எல்லா இடத்துலயும் ஸ்டாரை போட்டு அவங்க லைட்டை கொடுத்து எல்லா கனெக்ஷன் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் இந்த முடிய போகுது. அந்த பக்கம் டேம், பின்னாடி இருக்கிறது டேம். அந்த பக்கம் இது அந்த இது மேலேயே ஒரு சின்ன மீட்டிங் போட்டோம். எனக்கு தெரிஞ்ச தெலுங்குல பேசி அவங்களுக்கு இது பண்றோம். ஜஸ்ட் மூவ். அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் கேசிசி கார்டுல ஒரு 50,000 லோன் வாங்கி அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாமே இந்த அம்மா தான் அந்த ஹோட்டல் ஓனர். இவங்க எல்லாம் இன்னும் நிறைய இருக்கு, ஒரு டைம் நமக்கு இல்ல. சோ சிஃப்னட் வந்து ட்ரைனிங் மாத்திரம் கொடுக்கல, மேன் பவர் மாத்திரம் கிரியேட் பண்ணல, சோ ஃபிஷர்மேன் ட்ரைனிங் மாத்திரம் கொடுக்கல. சோ எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயும் நாங்க ரொம்ப டீப்பா இன்வால்வ் ஆகிட்டு இருக்கோம். அதனால இங்க வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல நன்றி. மெயினா வந்து ஃபிஷர்மேன் ஃபீல்டுக்கு வந்திருக்கீங்க. ஓகே, எல்லாருக்கும் நன்றி. Now I request that and
for all the speakers, Dr. C.P. Balasubramanian, Dr. M. Kailasam, Dr. Charles Dewa, Dr. C. Babu, and Sri K. Manimaran. I request the Deputy Director to give the momentum to all the speakers. Okay, we have come to the end of the technical session. Now, before we move on to the presentation of to the speakers, I would like to say that the personalities who have really given the talk on the various topics have been progressive ones, and especially Dr. Kailasam sir, who has given a very exhaustive presentation. It was excellent. And the Balasubramanian sir, Dr. C.P. Balasubramanian sir also presented a paper, and he felt it is not much relevant, but it is relevant, sir, because there are many young minds who are present here, and there is an inspiration to become an entrepreneur. So naturally your talk will really inspire them to become an entrepreneur by starting aquaculture projects in this field. And then our Dr. Charles Jiva sir, your talk also was very informative on PMFSY, and I hope the fishermen who are present here might be knowing various schemes which are available, and what is the assistance they get from CMFRA for having developing the mariculture and aquaculture farming. Thank you, sir, for your valuable speech. And also my colleague Dr. C. Babu from Sister Organization Fisheries of India has awakened the entire crowd after a very technical session by giving them, a joke and other away from the subject he has taken us and made us to awaken to listen his part. And your presentation also was very good. It is really practical oriented. He has a very high practical experience in research in the field of marine fisheries, and I also thank him for his provocative speech on this matter. Then last, my colleague Mr. Manimaran. He is the only officer from Cifnet Chennai who was moving around. Apart from other officers like Karthik and various other staffs also were involved, but he was there in most of the yatra together in all coastal states, whether it is Andhra, Orissa or Tamil Nadu. He was there always for the yatra, and he has explained about the training program conducted by Cifnet, and I hope the crowd here will be knowing what are the programs we conduct, and we hope you all will get benefited by this training, mainly fishermen. Thank you. Thank you to everyone. Now we will move on to the let us move to the presentation of Momento. Now I will call upon Dr. I invite Ruth Jamila, doctor from Stanley Hospital, to come here and receive the Momento of the blood donation camp.
here and heading this technical session, and on behalf of SIPNET, I convey my gratitude to you. Thank you, sir. Now, may I call upon Dr. C.P. Balasubramaniam, Principal Scientist, Australian Culture Division, SIPA, Chennai, for receiving the microphone. Dr. M. Kailasam. Dr. Charles Diego. C. Babu. K. Manimar. Deputy Director, yes, taken my role. I summarized all the statements. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நன்றிகளின் முதற்கண்ணாக சென்னை நடத்துகின்ற இந்த மீன்வள மேம்பாடு குறித்த விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்வில் பயிற்சியாளர் கையேட்டின் தமிழாக்க புத்தக வெளியீடு மற்றும் தொழில்நுட்ப கருத்தரங்கிற்கு முதன்மை விருந்தினராக வந்திருந்து பங்கேற்று சிறப்புரையாற்றிய ICAR SIPA சென்னை இயக்குனர் மதிப்பிற்குரிய டாக்டர் குல்தீப் குமார் லால் அவர்களுக்கு சிப்னட் சென்னை துணை இயக்குனர், அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு சிப்னட் துணை இயக்குனர் கூறியது போல அவர் வருகையும் சிறப்புரையும் இங்கு கூடியிருக்கும் இளைஞர்கள் மற்றும் மீனவர்களிடையே டாக்டர் R. நாராயணகுமார் அவர்கள் அவருடைய பரபரப்பான அலுவலகத்திற்கு இடையே நேரம் ஒதுக்கி இந்நிகழ்வின் தொழில்நுட்ப கருத்தரங்கிற்கு சேர்மன் மற்றும் மாடரேட்டராக பங்கேற்றுள்ளார். அவர்களுக்கும் அவர் கருத்தரங்கில் பங்கேற்றமைக்கும் சிப்னட் சென்னை துணை இயக்குனர், அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். பொதுவாக சிஸ்டர் கன்சர்ன் என்றுதான் சொல்லுவார்கள். பிரதர் கன்சர்ன் என்று சொன்னால் தவறில்லை என்று கருதுகிறேன். தம்பியுடைய படைக்கு அஞ்சான் என்ற தமிழ் மேற்கோளுக்கு இணங்க எங்களுடைய எல்லா செயல்பாடுகளிலும் துணை நிற்கும் Fisheries Survey of India சென்னை மண்டல இயக்குனர் திரு G.S. அவர்கள் இங்கு வந்தமைக்கு சிப்னட் சென்னை